கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஒரு மகா பெரிய கிருபையினாலே தொடர்ந்து நம்முடைய வாழ்நாளிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்து அதில் விசேஷமாக இந்த ஞாயிறு காலை ஆராதனையிலே நாம் தேவனுடைய தெய்வீக திருவசனங்களை கவனிக்கவும் நம்முடைய ஆத்தும ஜீவித்திற்கு பிரயோஜனமாக அநேக காரியங்களை எச்சரிப்புகளை நாம் கவனிக்கவும் தேவன் கிருபை செய்திருக்கிறார். முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய அன்பு இரட்சகர் மூலம் துதிகளையும் சூத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக்கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிற ஒரு பாடம் சில சகோதரர்கள் கேட்ட கேள்வியின் நிமித்தமாக நம்ம இந்த பாடத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ சமீபத்தில் உலகம் முழுவதும் ஒரு பெரிய ஒரு நியூஸ் ஒன்று பரவச்சு, நமக்கு தெரியும், தீ மாதிரி பரவச்சு இல்லையா? அமெரிக்காவில் கலிஃபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சல்ஸ் இந்த பகுதியில் ஏற்பட்ட ஒரு மகா பெரிய ஒரு தீ. அந்த தீ விபத்தை பற்றி இப்போ எல்லா டிவி சேனல்ஸ்லையும் போட்டாங்க, எல்லா பத்திரிகைகளையும் வந்திருந்தது. அதனால் நம்ம அதிகமாக இதை குறித்து ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்க வேண்டாம். பட் இருந்தால் கூட அநேக சகோதர சகோதரிகள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, ஒருவேளை இது ஒரு பெரிய டிசாஸ்டர் மாதிரி இருக்குது, ஒரு பெரிய பேரழிவுன்னே சொல்லிட்டாங்க. அப்போது இதற்கும் இந்த கலிஃபோர்னியாவில் ஏற்பட்ட அந்த தீ விபத்திற்கும் பைபிள் இருக்கிற தீர்க்க தரிசனம் அதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இன்னும் சொல்லப்போனால் கலிஃபோர்னியா தீ பற்றி பைபிள் எங்காவது இருக்கா என்று சொல்லி சில பேர் அபிப்பிராயப்பட்டார்கள். ஸோ அந்த சகோதர சகோதரிகளுக்காகவே நாம் இந்த பாடத்தை நம்ம பார்க்கலாம். இது எல்லாருக்குமே நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் தான். இந்த பாடத்தினுடைய தலைப்பு கலிஃபோர்னியா தீயில் கர்த்தரின் நியாய தீர்ப்பு. கவனிக்கிறீங்களா? கலிஃபோர்னியா தீயில் கர்த்தரின் நியாய தீர்ப்பு, காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் இன் கலிஃபோர்னியா. ஸோ பர்டிகுலராக இந்த தீயை குறித்து தேவன் எங்காவது பேசியிருக்காரா, அல்லது அமெரிக்காவில் இப்படி ஒரு தீ விபத்து வரும் எங்காவது பேசியிருக்காரா என்று சொல்லி கவனிக்கும் பொழுது, தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை நம்ம முதல்ல எப்படி புரிந்து கொள்ள வேணும்? தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே மேக்சிமம் உலகளாவிய தீர்க்க தரிசனங்களாக தான் இருக்கும். உலகத்தையே பாதிக்கும், உலகத்தையே உழுக்கும். அது மட்டும் இல்லை, தனித்தனியாக நாடுகளை குறித்தெல்லாம் தீர்க்க தரிசனம் நமக்கு ஏற்கனவே நம்ம பேசிக் சப்ஜெக்ட்லேயே பார்த்துருக்கோம். நம்ம இந்தியாவை குறித்தும் தீர்க்க தரிசனம் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? சில பேர் கேட்பாங்க, இந்தியா வல்லரசு நாடு ஆகுமா ஆகாதா? அதற்குரிய விடையெல்லாமே நம்ம தீர்க்க தரிசனத்திலே நம்ம பார்த்துட்டோம். பட் இருந்தால் கூட தேவனுடைய இந்த ஒரு ராஜ்யம் இந்த பூமியில், கிறிஸ்துவுடைய 1000 ஆண்டு அரசாட்சி இப்போ ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய நமக்கு முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, ஒரு ஊரில் ஏதாவது ஒரு மிகப்பெரிய பேரழிவு இந்த காலகட்டங்களில் நடந்துச்சுன்னா, இது இதற்கும் தேவன் அவருடைய ராஜ்யத்துக்கும் ராஜ்யத்தில் நடக்க போகிற சம்பவங்கள் மப்பும் மந்தாரமான நாள்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? இதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா என்று சொல்லி நம்ம அடிக்கடி பார்க்க வேண்டியது நம்முடைய முக்கியமான ஒரு கடமை. ஏன் அப்படின்னா, நாம் அப்படி பார்க்கும்போது ஒருவேளை வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அது துல்லியமாக நிறைவேறும் போது நாம் கொஞ்சம் எச்சரிப்படையலாம், அப்புறம் நம்முடைய விசுவாசம் அதிகரிக்கும். சரியா? ஸோ அதற்கு நம்ம ஏற்கனவே 1000 ஆண்டு அரசாட்சி என்கிற ஒரு தலைப்பில் ஏறக்குறைய 37 சப்ஜெக்ட் பைபிள் ஃபீஸ்ட் யூடியூப் சேனலில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டு அதுக்குள்ளே போய் பார்க்கும்போது 1000 Years Kingdomனு சொல்லி ஒரு தனி ஃபோல்டர் இருக்கும். அதில் ஒரு 36-37 பாடங்கள் இருக்குது. அதில் இந்த ராஜ்யத்தினுடைய ஆரம்பம் எப்படி இருக்கும், சாத்தான் கட்டப்பட்டுட்டானா இல்லையா, அப்படின்னா கட்டப்பட்டிருந்தால் எந்த அளவுக்கு, அந்த ஆரம்பம் எப்படி இருக்கும், தேவன் இதை எப்படி ஆரம்பிக்கிறார் என்று சொல்லி கொஞ்சம் நம்ம கவனிக்கும் போது அதில் தான் சில வசனங்கள் நம்ம பார்த்தோம். அதில் ஒரு முக்கியமான வசனம் பார்க்கலாம் பாருங்க. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தனக்கு இரை அகப்படாமல் இருக்க காட்டிலே சிங்கம் கர்ஜிக்குமோ. எப்படி சொல்றா பாருங்க, தனக்கு இரை அகப்படாமல் இருக்க காட்டிலே சிங்கம் கர்ஜிக்குமோ. 5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, குருவிக்கு தரையிலே சுருக்கு போடாதிருந்தால் அது கண்ணியிலே அகப்படும். அப்போது ஒரு குருவி அகப்படணும்னா அதுக்கு ஒரு சுருக்கு போடணும். ஒன்றும் படாதிருக்கையில் கண்ணி தரையிலிருந்து எடுக்கப்படுமா இல்லையா? அப்போது ஒரு குருவி பிடிக்கணும் அப்படின்னா அங்கே ஒரு சுருக்கு போடணும். அதே மாதிரி ஒரு சிங்கத்துக்கு ஒரு இரை வேணும்னா அதுக்கு ஒரு கர்ஜிப்பு இருக்கணும். அந்த மாதிரி தேவன் என்ன சொல்கிறார் பாருங்க. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம்.
ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ? கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகும். இந்த வசனத்திலிருந்து நம்ம சப்ஜெக்ட் ஆரம்பிக்கலாம். கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? அப்போ விசேஷமாக ராஜ்யத்தின் ஆரம்பத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த வசனமெல்லாம் ரொம்ப அதிகமாக கூர்ந்து கவனிக்க வேண்டிய வசனங்கள். இந்த பூமியில் கிறிஸ்துவுடைய ஆளுகைக்குள்ளே எல்லாமே வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம வரும் பொழுது இங்கே நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளும் ராஜ்யத்தை பேஸ் பண்ணி தான் நடக்கும். நிகழ்ச்சின்னா புரிதல், அது விபத்தானாலும் சரி, அது எவ்வளோ பெரிய பாதிப்பானாலும் சரி, கர்த்தருடைய செயல் இல்லாமல் இங்கே தீங்கு வர்றதுக்கான வாய்ப்பில்லையே. இது சாத்தானுடைய உலகத்தை வெளி தள்ளுகிற காலம். புரியுதுங்களா? பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும். எரேமியா தீர்க்கதரிசனம் படிக்கிறோம் இல்லையா? அப்போது இன்றைக்கி சாத்தானுடைய கவர்மெண்ட்ஸ் அவனுடைய அமைப்புகளை எல்லாம் பிடுங்கி இடித்து அழிக்கிறத ஒரு காலம். அப்போ இங்கே இந்த பூமியில் சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு என்ன தான் வரும்? தீங்கு தான் வரும். அதைத்தான் சொல்கிறார். அந்த தீங்கு சும்மா வராது, சுருக்கு போட்டால் தான் அந்த ஒரு குருவி பிடிக்கப்படும் இல்லையா? அந்த மாதிரி தேவன் நேரடியாகவே இந்த பூமி மேலே தன்னுடைய செயல்பாடுகளை செயல்படுத்த ஆரம்பித்து விட்டார். அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் பிரசனமும் அவருடைய ராஜ்யத்தின் ஆரம்பமும் தான் காரணம். அதனால தான் அது முதலே சொல்கிறார், கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாக தம்முடைய ஊழியக்காரருக்கு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒன்றையும் அவர் செய்ய மாட்டார். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்போ நமக்கு நல்லா தெரியும், இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியும், கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தினுடைய ஆரம்பத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவுடைய ராஜ்யம் இந்த அவருடைய ஆரம்பம் அப்படின்னு சொன்னாலே த கவர்மெண்ட். அப்போ இங்கே இருக்கிற ராஜ்யங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக விழுகணும். புரியுதுங்களா? இங்கே இருக்கிற ராஜ்யங்கள், உலக ராஜ்யங்கள், வல்லரசுகள் எல்லாமே விழுகணும். அப்போது அது விழுகுதா இல்லையா என்பதற்கு இப்போ நம்ம கண் முன்னாடி தீர்க்க தரிசனம் பார்த்தா தானே நம்ம விசுவாசிக்க முடியும். அதனால தான் அந்த ராஜ்யங்கள் விழுகிறதற்குரிய தலை ஒன்று இருக்கான். அந்த தலை பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்பாக கீழே விடுறதை நம்ம பார்க்கலாம். அந்த ராஜ்யங்களுக்குரிய தலை எது தெரியுமா? அன்புக்குரிய சகோதர சோழே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா, கலிஃபோர்னியா தீ, அது எந்த நாட்டில் இருக்குது? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்காவுடைய வீழ்ச்சி இதை பல வருடங்களுக்கு முன்பாகவே நம்ம தீர்க்க தரிசனமாக பார்த்தாச்சு இல்லையா? அமெரிக்கா அழிய போகுது, அமெரிக்காவுக்கு நிறைய இயற்கை பேரழிவுகளெல்லாம் வரும், டெரரிஸ்ட் அட்டாக் வரும், இன்னும் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வரும். அமெரிக்கா அட்டர்லி டிஃபீட் ஆகணும், கம்ப்ளீட்டாக ஒழியணும். இப்போது ட்ரம்ப் வந்திருக்கார். நம்ம நினச்சிட்டு இருப்போம், ஒருவேளை ட்ரம்ப் வந்து எல்லாத்தையும் தலைகீழாக மாற்றிடுவார். ஒன்றுமே பண்ண முடியாது. கவனிக்கலாமா? இது வேத வசனம் கிளியராக தெரியும். அமெரிக்காவை எவ்வளவு கீழே அவர் கொண்டு போக போகிறாருங்கிறத நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். எல்லாம் ஒரு பெரிய விடிவு காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு எல்லாம் சொல்கிறார் இல்லையா? அதெல்லாமே கவனித்து பார்க்கும்போது தேவன் சொன்ன தீர்க்க தரிசனத்துக்கு எதிரானது. நம்ம ஏற்கனவே அந்த பாடத்தில எல்லாம் பார்த்துட்டோம். இருந்தாலும் அந்த வசனத்தை கொஞ்சம் கவனிக்கலாம். ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சியோனிலே நிர்விசாரமாய் இருக்கிறவர்களும் சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களும் ஜாதிகளின் தலைமை எனப்பட்டு இஸ்ரேல் வம்சத்தார் தேடி வருகிறவர்களுமாகிய உங்களுக்கு ஐயோ. பாருங்க, சியோனிலே நிர்விசாரமாய் இருக்கிறவர்களும், இந்த வசனமே நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், நிறைய படித்தவங்களுக்கு தெரியும். ஜாதிகளின் தலைமை எனப்பட்டு, எல்லாத்துக்கும் ஹெட் ஆஃபீஸ் எங்கே தான் இருக்குது? அமெரிக்காவில் தான். இஸ்ரேல் வம்சத்தார் தேடி வருகிறவர்கள் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்கன்னா அமெரிக்கா கிட்ட தான். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அமெரிக்காவில் மிகப்பெரிய பணக்காரர் எல்லாமே யூதர்கள் தான். ஜார்ஜ் புஷ்ஷிலிருந்து அவர்கள் எல்லாம் வந்து தங்களுடைய ஆட்சிக்கு வரும்போதே இந்த பெரிய பெரிய யூத பணக்காரர்களை வச்சு தான் ஒரு பெரிய மீட்டிங் போட்டதுக்கப்புறம் தான் அவங்க பார்லிமெண்ட்டுக்கு போவாங்க. அந்த மாதிரியெல்லாம் சில நிகழ்ச்சிகளை நம்ம பார்த்துருக்கோம். அப்போது ஜாதிகளின் தலைமை எனப்பட்டு, கவனிக்கிறீங்களா? அப்போது இஸ்ரேல் வம்சத்தார் யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறான்னா அமெரிக்கா. ஐயோ ஆரம்பிச்சிருக்கார் பாருங்க. அந்த ஐயோங்கிறது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டவர் இடிஞ்சு விழுந்து பாருங்கள், ஐயோ அப்படின்னாங்க நிறைய பேர் இங்கேருந்து வெளியேறு. ஸோ பொருளாதாரம் அன்னைக்கு வீழ்ந்தது தான், இன்னும் எந்திரிச்சு வரவே இல்லை. டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்கிறாங்க இல்லையா? டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்கிறவங்க எந்த விஷயத்தில் வந்தாலும் அது டெவலப் ஆகிருக்கணும். ஆனால் இன்றைக்கி தீ அணைக்கவே முடியலையே. அது ஒன்றாச்சுங்களா? இன்றைக்கி அமெரிக்கன் பிரசிடென்ட் சொல்கிறார், அமெரிக்காவை வந்து சுதந்திரம் அடைந்து விட்டது அப்படிங்கிறார். டெவலப்டு கண்ட்ரியவே அந்த பிரசிடென்ட் எப்படி சொல்கிறார்? அப்போ இதுக்கு முன்னாடி அது இருந்த நிலைமை என்ன ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம்.
அப்போ எவ்வளோ மோசமாக இருந்திருக்கு. அமெரிக்கா வந்து திரும்ப எழும் அப்படின்னா அப்போ விழுந்துருச்சுன்னு தான் அர்த்தம். இந்த வார்த்தைகள் எல்லாம் அவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க. அமெரிக்கா திரும்ப எழுந்து நிற்கும், பழைய நிலைமைக்கு வரும், புரியுதுங்களா? அப்படின்னா ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு, விழுந்துருச்சு. அமெரிக்கா விழுகும்னு பைபிள் சொல்லுது. பைபிள் ஒரு விஷயத்தை சொல்லிடுச்சுன்னா அது எந்த காலத்திலும் எந்திரிக்காது. ஏற்கனவே அதுலேயே நம்ம யூடியூப்லேயே ஒரு சப்ஜெக்ட் பேசியிருக்கோம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எத்தியோப்பியா நதிகளுக்கு அப்பால், அந்த சப்ஜெக்டினுடைய தலைப்பே அதுதான். ஸோ ஏசாயா 18ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் கவனிக்கும் போது, எத்தியோப்பியா நதிகளுக்கு அப்பால் நிழலிடும் செட்டைகளை உடையதும் கடல் வழியாய் தண்ணீர்கள் மேல் ஞானல் படகளே ஸ்தானாதிபதிகளை அனுப்புகிறதுமான தேசத்துக்கு ஐயோ. இப்போ ஆமோஸ் ஐயோன்னார், இப்போ ஏசாயாவும் ஐயோங்கிறார். யார் இந்த எத்தியோப்பியா நதிகளுக்கு அக்கறை? அக்கறை ஞாபகத்தில் வச்சுங்க, புரியுதுல்ல? எத்தியோப்பியா நதிகளுக்கு அக்கறையில் நிழலிடும் செட்டைகளை உடைய ஒரு தேசம். இந்த படத்தை கொஞ்சம் பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரி, எத்தியோப்பியாங்கிறது ஆப்பிரிக்காவுடைய டாப்பில் இருக்கு பாருங்க. அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது பெரிய நதி, அதுதான் அட்லாண்டிக் கடல். அதுக்கு அக்கறையில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு அக்கறையில் தாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இருக்குது. அது நிழலிடும் சட்டைகளை, நமக்கு வந்து அந்த நிழலிடும் சட்டைகள்ங்கிறது ஒரு கோட் லாங்குவேஜ் மாதிரி தேவன் சொல்லியிருக்கார். சட்டைகள் அப்படிங்கிறது என்ன, அந்த கழுகினுடைய சட்டைகள் இருக்கு இல்லையா, அதனால தான் அமெரிக்காவினுடைய எம்பளமே பார்த்தீங்கன்னா கழுகு, அமெரிக்கன் ஈகிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம வந்து சூசகமாக புரிந்து கொள்வதற்கு தான் ஏசாயா தீர்க்கதரிசி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதிக்கார். எத்தியோப்பியா நதிகளுக்கு அக்கறையில் நிழலிடும் செட்டைகளை உடைய ஒரு தேசம், இதுதான் எல்லா ஜாதிகளுக்கும் தலைமை எனப்பட்டது, தலை. இப்போ தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒவ்வொரு அழிவுகளும் அமெரிக்காவுக்கு வரும்போது, நம்ம ஏற்கனவே இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் தெளிவாக தான் பார்த்துட்ருக்கோம். சங்கீதம் 68:21 அவர் சொல்கிறார் பாருங்க, மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும், சிரசுனா தலை, டோட்டல் உலக ராஜ்யங்களெல்லாம் தேவனுக்கு சத்துருக்கள், தலை, சிரசு யாருன்னு அமெரிக்கா, தன் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்தலையும் உடைப்பார். அந்த தலை மயிருங்கிறது நமக்கு படிக்கிறோம் இல்லையா, ஒரு பெரிய மிக மகா பெரிய ஒரு பவர். இவ்வளோ பவர் இருந்தால் உச்சந்தலையை உடைக்கிறாராம். தன் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறான். அமெரிக்கா தான் இன்றைக்கி எல்லா அசுத்தங்களுக்கும் காரணம். துணிஞ்சு செய்கிறான். கடவுள் பயம் சுத்தமாக கிடையாது, புரியுதுங்களா? ஏன்? அவங்களுக்கு டெக்னாலஜி, வசதி வாய்ப்புகள், ஆடம்பரம், பகட்டு, படாடோபம் எல்லாம் வந்துடுச்சு. உலக ஜனங்களே பாருங்கள் அமெரிக்காவுக்கு போகணுன்னு விரும்புகிறாங்க. காரணம் என்னென்னா அந்த லக்ஸுரி, அங்கே இருக்கிற ஆடம்பரங்கள், புரியுதுங்களா? ஸோ தேவன் என்ன செய்கிறார்னா, அவனுடைய மயிருள்ள உச்சந்தலை உடைக்கிறார். அவன் அக்கிரமத்தில் துணிஞ்சு நடப்பான. யார் வீட்டில் போய் கதவை தட்ட மாட்டான், அவன் கதவை திறந்துட்டு உள்ளே போயிடுவான். அவன் யார்கிட்டையும் பர்மிஷன் வாங்க மாட்டான். ஒசாமா பின் லேடனை வந்து பிடிக்கிறதுக்கு அமெரிக்கா பாகிஸ்தான்கிட்ட ஏதாவது பர்மிஷன் வாங்கலாங்கன்னு பாருங்கள், இல்லையே. நேராக அவங்க நாட்டுக்குள்ளே அவங்க பர்மிஷன் இல்லாமல் உள்ளே வந்தாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ அன்புக்குரிய சகோதர சொல்லி, அப்படின்னா ஏன் இந்த அமெரிக்கா தேசத்தை தேவன் இவ்வளவு ஒரு தீர்க்க தரிசன பாஷையில் சொல்கிறார் என்று சொல்லி கவனிக்கும்போது, இந்த அமெரிக்கா தேசம், அதனுடைய தலைவர்கள், அதனுடைய நிலைமையை பற்றினா அவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள். ஆதலால் நீங்கள் ஏழைகளை நசுக்கி, கவனிக்கிறீங்களா? இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏழைகளை அப்படிங்கிற போது சாதாரணமாக எல்லா நாடுகளும் இருக்கிற பெரிய பணக்காரர்கள் ஏழைகளை நசுக்கிறவங்க தான். அந்த பணக்காரர்களுக்கு தலையாக இருக்கிறது அந்த அமெரிக்கா. ஏழைகளை நசுக்கிறான்னு ஏழை நாடுகளை நசுக்கிறாராம். அவங்கக்கிட்ட தானிய வரி வாங்கி கொண்டு அதை பாருங்கள் செதுக்கிய கற்களால் வீடுகளை கட்டுறாங்க. அந்த வீடுகளில் நீங்கள் வாழப்போவதில்லைங்கிறார் பாருங்க. இன்றைக்கி பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், பெரிய பெரிய ஆடம்பர பங்களாக்கள், உலக ஃபேமஸு பாருங்கள், தரமட்டமாயிடுச்சு. காரணம் என்ன தெரியுங்களா? அவங்களுடைய பகட்டு, அவங்களுடைய ஆடம்பரம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ பாருங்கள், ட்ரம்ப் சொல்லியிருக்கார், நாங்கள் வந்தோன்னா அமெரிக்க மக்கள் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், ஏற்றுமதி வரியை குறைச்சி இறக்குமதி வரியை ஜாஸ்தி பண்ணுவேன். அப்போ என்ன அர்த்தம்? அவங்களுக்கு பெரிய வருமானம், இன்னும் அதிகமான வருமானம் கிடைக்கணும். அப்போது இது ஒரு குறுகிய பார்வையாக நம்ம உலக மற்ற பொருளாதார நிபுணர்களாக பார்க்கப்படுது. அப்போ இவருடைய நாடு மட்டும் நல்லா இருந்தால் போதுமா, மற்றவங்கள்லாம் நல்லா இருக்க வேண்டாமா, இப்படி திங்க் பண்ணுவாங்க இல்லையா? இதன் நிமித்தமாகவே அநேக பிரச்சனைகள் வரப்போகுது. நம்ம அமெரிக்கன் பிரசிடென்ட்னுடைய தவறான
சில கொள்கைகள். அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதில் ட்ரம்புக்கு ஒரு பங்கு இருக்குது. தேவன் அதை எப்படி கொண்டு வராங்கிறது பாருங்கள், பின்னாடி பார்க்கலாம். அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே மகா பயங்கரமாக தான் இருக்க போகுது இன்னும் வரக்கூடிய நாட்களில். அதில் ஒரு முக்கியமான முடிவு எடுத்தார். போன தடவை வந்தபோது நமக்கு தெரியும், எருசலேம் பட்டணம் இருக்கு இல்லையா, அது இஸ்ரேல் நாட்டுடைய கேபிட்டல்ங்கிறத நாங்கள் அங்கீகரிக்கிறோம் சொல்லி தன்னுடைய எம்பசி அங்கே வச்சுட்டு போனார். அது ஒரு மிகப்பெரிய விஷயம். பட் அதே சமயத்தில் உண்மையான கடவுள் யாருன்னு தெரியலையே. ஆனால் அவர் பிரசிடெண்ட்டாக பதவியாக இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள்லாம் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடவுளை நம்ம மறந்துடக்கூடாது அப்படின்னார். கடவுளை நம்ம மறந்துடக்கூடாது, இதெல்லாம் கடவுள் தான் கொடுத்துருக்கார். காட் பிளஸ் அமெரிக்கா என்னென்ன சொல்கிறாங்க. பட் இருந்தால் கூட இன்டென்ஷன் உள்ளுக்குள் இருக்கிற அந்த ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளை ஒடுக்கிறதும் ஆடம்பரத்தில் வாழ்கிறதும் இவங்க எத்தனை நாள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி கவனிக்கும்போது ஆமோஸ் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், தீங்கு நாள் தூரம் என்று எண்ணி நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்களாம். கொடுமையின் ஆசனம் கிட்டி வரும்படி செய்து தந்த கட்டில்களில் படுத்துக்கொண்டு தங்கள் மஞ்சங்களில் சௌக்கியமாய் தூங்கிட்டு பாருங்கள், மந்தையில் உள்ள ஆட்டுக்குட்டிகளையும் தொழுவத்தில் உள்ள ஆட்டுக்குட்டிகளையும் தின்று அப்படின்னா மற்ற ஜனங்களுடைய பிரயாசங்களையெல்லாம் இவங்க பிடுங்கிட்டு தம்புரு வாசித்து தாவீதை போல கீத வாத்தியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி பெரிய பாத்திரங்களின் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலம், இதெல்லாம் நேரடியாகவே தீர்க்க தரிசனம். அமெரிக்கன் சென்ட் இருக்கு பாருங்கள், அமெரிக்காவிலிருந்து வாங்கிட்டு வந்த சென்ட் சொல்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்கள் இருக்கிறதுலே அதிகமான, இன்னும் சொல்லப்போனால் மதுபானங்கள் ரொம்ப அதிகமான விலை, அதிகமாக விலையில் குடிக்கிறவங்க அதிகமாக இருக்கிறது அமெரிக்காவில். இப்போ தான் கொஞ்சம் கல்ஃப் கண்ட்ரீஸில் அது பரவிடுச்சு. அது மட்டும் இல்லை, சிறந்த பரிமள தைலங்களை எல்லாம் பூசிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் என்ன நடக்க போகுதுன்னா, யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமல் போகிறார்கள். சிம்பிளாக புரியணும்னா, யோசேப்பு ரொம்ப கேஷுவலாக போனார் தன்னுடைய அண்ணமார்களை பார்க்குறதுக்கு. திடீர்னு அவரை பிடிச்சி குழியில் இறக்கிட்டான் இல்லையா. அந்த மாதிரி ஒரு மகா பெரிய பேரழிவுக்குள்ள 1 by 1 அமெரிக்கா அங்கே போயிட்டுருக்கிறத கவனிக்கலாம். ஸோ இது அமெரிக்காவை பற்றி ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். சரி, இப்போ நடந்துட்டுருக்கிற இந்த காட்டு தீர்க்கும், அதாவது கலிஃபோர்னியா மாகாணத்தில் ஒரு மிகப்பெரிய மாகாணமே அழிஞ்சிருச்சு, ஹாலிவுட் சிட்டி அழிஞ்சிருச்சுங்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த ஒரு மாகாணத்தில் எல்லாரும் கவனிக்கிற மாதிரி என்ன அங்கே பிரச்சனை இருக்குது என்று சொல்லி கவனிக்கும்போது, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிகபட்ச பணக்காரர்கள் அண்ட் செலிபிரிட்டிஸ், பிரபலமானவர்கள் எல்லாமே அங்கே தான் குடியிருக்கிறாங்க. எப்படி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய பணக்காரெல்லாம் ஊட்டியில் ஃப்ளாட் வாங்கி போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க கோடை காலமானவன் அங்கே தங்குற மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுக்கும் தங்களுடைய களியாட்டுகளை அரங்கேற்றுவதற்கும் தனித்தனி வீடுகள், பெரிய பெரிய ஏரியா, ஒரு மலைகளையே வளைச்சி போட்டு அந்த மலைகளுக்கு நடுவில் தங்களுடைய வீடுகளை, அப்படின்னா கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான டாலர் செலவு பண்ணி அந்த வீடுகள் எல்லாம் அவங்க கட்டியிருக்காங்க. அத்தனை பேர் பணக்காரர், 50 மிகப்பெரிய பணக்காரன்னு சொல்கிறாங்க. ஸோ இவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே நடக்கக்கூடிய பணக்கார ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொன்னாலே அது திரைப்படங்களை மையமாக கொண்ட ஃபெஸ்டிவல் தான். அதில் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான அவார்டு ஃபங்க்ஷன்ஸ் அங்கே தான் நடக்கும், லாஸ் ஏஞ்சல்ஸ்லேயும் அந்த பகுதியிலையும் தான். அதில் பார்த்தீங்கன்னா குளோபல் அச்சீவ்மெண்ட் அவார்டுன்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய அச்சீவ் பண்ணவங்களுக்கெல்லாம் அங்கே அவார்டெல்லாம் அங்கே கொடுக்கறது வழக்கம். அதுக்கப்புறம் நமக்கு வேர்ல்டு ஃபேமஸ் நமக்கு தெரியும் ஆஸ்கர் அவார்டு. அதனுடைய நோக்கம் என்னென்னா, எங்கள் ஊருக்கு வாங்க, நாங்கள் உங்களை கௌரவிக்கிறோம், அவார்டு கொடுக்குறோம், நாங்கள்லாம் பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய ஜாம்பவான்கள் அப்படின்னு சொல்லி வர வச்சு மிகப்பெரிய களியாட்டுக்கள், பெரிய பெரிய மியூசிக்கு, மதுபானம், புரியுதுனா, சிறந்த பரிமள தைலம், இதெல்லாம் போட்டு உலகத்தையே மறந்து அந்த ஜனங்கள் இருக்கக்கூடிய பாடு. இன்னும் சொல்லப்போனால் சினிமாக்காரர்கள்லாம் நமக்கு நல்லா தெரியுமில்ல, சினிமா என்கிறது தனி உலகம். அதில் ஏகப்பட்ட களியாட்டுகள் தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், புரியுதுங்களா? அசிங்கமும் அசுத்தமும் களியாட்டுகளும். அப்போ இது இங்கேயே இப்படிங்கிற போது அமெரிக்காவில் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஸோ இவர்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கவனிக்கிறீங்களா, தேவன் மிகப்பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவர்.
அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் உள்ள தேவன் கிறிஸ்து இந்த பூமியில் யாரை தெரியுமா பார்க்குறாங்க? ரொம்ப ரொம்ப ஏழையாக இருக்கிற ஜனங்கள், கைவிடப்பட்டவர்கள், நொந்தவர்கள். இவங்களுடைய நோக்கமே அவங்க மேலே தான். அதுக்கு நிறைய பைபிள் ஆதாரங்கள் இருக்குது. புரியுதுங்களா? இஸ்ரேலுடைய நியாயப்பிரமாணத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்ககிட்ட வேலை செய்கிற அந்த ஒரு ஏழையை ஒடுக்கிறாத, அவன் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சு ஈவினிங் அவனுக்கு சம்பளம் நீ கொடுக்கணும். அவன் கொடுக்காம, ஏன்னா அதைத்தான் அவன் பார்த்து சாப்பிட போகிறான். நீ கொடுக்காம அவனுக்கு காலம் தாழ்த்தி மேட்டிமை ஆயிட்டினா, அவன் ஒருவேளை என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா உன்னை நான் அழிச்சிருவேங்கிறேன். அப்படின்னா தேவன் ஏழைகளையும் இல்லாதவர்களையும் எவ்வளோ மைனூட்டாக கவனிக்கிறார் பார். அன்புக்குரிய சகோதர சொல்லி, அப்போது ஐஸ்வர்யவான்கள் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குள்ளே இருக்கிறவங்க எப்படி இருக்க வேணும்னா, தேவனைப் போலவும் கிறிஸ்துவைப் போலவும் தங்களுக்கு கீழே எத்தனை பேர் ஒன்றுமே இல்லாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், வீடு இல்லாமல், வாசல் இல்லாமல் இருக்காங்க. அவர்களை பற்றின சற்றும் எண்ணம் இல்லாமல் இருக்கிறார்கள். புரியுங்களா? அதனால் அப்படிப்பட்ட ஒரு பெரும் பணக்காரர்களுக்கு தேவன் ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்குறாருங்கிறத இந்த சப்ஜெக்ட். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், கலிஃபோர்னியாவில் மட்டும்தான் பெரிய பணக்காரர் இருக்காங்களா? ஏன் நியூயார்க்கில் இல்லையா? பாஸ்டனில் இல்லையா? வாஷிங்டனில் இல்லையா? மியாமியில் இல்லையா? டெட்ராய்டில் இல்லையா? சிகாகோவில் இல்லையான்னு கேட்கலாம். அங்கேயும் இருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்கலாம். அங்கே மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய பணக்காரர்கள் இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சொல்லி, அப்படின்னா ஏன் அமெரிக்காவில் மட்டும் இந்த அழிவு வருது? அது வேணும் இல்லையா? காரணம், இது ஜாதிகளுடைய தலைமை எல்லாம் இங்கிருந்து வருது. புரியுதுங்களா? எல்லாமே இங்கிருந்து வருது. அப்போ அந்த ஜாதிகளின் தலைமை, அந்த மயிருள்ள உச்சந்தலை உடைச்சா ஆட்டோமேட்டிக்காக அப்போது தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாம்னா, தன்னுடைய பேரழிவை எங்கிருந்து ஆரம்பிக்கிறார்னா அமெரிக்காவிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறார். கவனிக்கலாமா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை பேரழிவுகள். இப்போ சுனாமி வந்தது, அதே சமயத்தில் கொரோனா வந்தது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவன் ஏதாவது ஒரு வகையில் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஒரு எச்சரிப்பு. ஆனால் இந்த ஒரு தீயினுடைய காரியத்தை கொஞ்சம் கவனிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அன்புக்குரிய சகோதர சொல்லி. அதாவது ஒரு வீடு பற்றி எரியுது, அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 20, 30, 40 அடிக்கு எந்த விதமான ஒரு பொருளுமே இல்லை. சில புட்கள் வேணால் இருக்கலாம். ஆனால் திடீர்னு அந்த வீட்டில் இருக்கிற தீ அதுக்கப்புறம் ஒரு 50 அடி இருக்கிற வீட்டுக்கு அப்படியே பரவுது. அப்படியே பரவிட்டு பார்த்தீங்கன்னா அவர்களால் இன்னைக்கு வரைக்கும் அணைக்க முடியலன்னு சொல்கிறான். அந்த அளவுக்கு அந்த தீ பரவுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுக்கு இப்போ இயற்கை சூழ்நிலையை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சாண்டா ஹேனாங்கிற ஒரு மகா பெரிய ஒரு சூறை காற்று. அதுக்கு நிறைய விளக்கமெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஒரு 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் அது அடிக்குது. 160 கிலோமீட்டருங்கிறாங்க ஒரு குரூப்பு, இன்னொரு குரூப்பு 110 கிலோமீட்டருங்கிறாங்க. எது என்னன்னு கரெக்டாக தெரியல. பட் இருந்தால் கூட 100க்கு மேலே தான் இருக்கணும். ஏன்னா அந்த அளவு அந்த தீ பிடிச்சாதான் அது அப்படியே பறந்து போய் இன்னொரு வீட்டுக்கு பிடிக்குதான். எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்புகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக அழிஞ்சு, ஒரு மாகாணமே அழிஞ்சு போச்சு. இப்போ சமீபத்தில் வந்த நியூஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மாகாணமே அழிஞ்சிடுச்சு, ஒரு ஏரியாவே அழிஞ்சிடுச்சு. அது மறுபடியும் ரெட் அலர்ட் கொடுத்து எல்லாத்தையும் அவங்க எவாக்குவேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒவ்வொருத்தரையும் அவங்க இடத்த விட்டு வேற ஒரு பக்கம். இதெல்லாம் யார் போயிட்டுருக்குறதுனா, சாதாரணமாக நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குடிசைகள் எரிஞ்சுன்னா ஒரு பெரிய நியூஸாகவே இருக்காது. ஏன்னா அவங்களாம் பாவம் ஏழை இருப்பாங்க, எரிஞ்சு ஏற்கனவே ஒன்றும் இல்லை, எரிஞ்சிருக்கும். அப்புறம் எங்கேயாவது கவர்மெண்ட்டில் போய் அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் இடம் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க இருந்துக்குவாங்க, ஏன்னா அவங்க ஏற்கனவே குடிசையில் இருந்தவங்க தான். ஆனால் இந்த ஜனங்கள் அப்படி இல்லை அன்புக்குரிய சகோதரி. இருக்கிறதுலையே மிக மிக பெரிய பணக்காரர், பெரிய பெரிய பணக்காரர். அதில் அவர்களுடைய ஃபர்னிச்சருக்கு மட்டும் கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? ஃபர்னிச்சருக்கு மட்டும் அவங்களுடைய சமையல் அறைகள் ஒரு அறையில் 10 அறைகள் எல்லாம் இருந்திருக்குது. அதில் அவர்கள் பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்கள் எல்லாம், சில பாத்திரங்கள் தங்க பாத்திரங்கள் எல்லாம் இருந்திருக்கு, வெள்ளி பாத்திரங்கள்லாம் இருந்திருக்கு. எத்தனையோ கணக்குகள் சொல்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய பிரளயம் நடந்துட்டு இருக்கும்போது அங்கே மிகப்பெரிய திருட்டுகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சான். எல்லாம் வீடுகள் பூந்து கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் என்ன? விலை உயர்ந்த பொருள்கள் எக்கச்சக்கமாக அங்கே இருந்திருக்கு. பெரிய பெரிய பெயிண்டிங்ஸ் எல்லாம் லட்சக்கணக்கில் விலைக்கு போகிற பெயிண்டிங்ஸு, மியூசிக்கல் நோட்ஸு, பெரிய பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்டு எல்லாமே கருகிடுச்சான்.
ஏன்னா இவங்கெல்லாம் பிரபலமானவர்களெல்லாம் இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா அங்கே வச்சுருப்பாங்க அன்புக்குரிய சகோதர சூழல். அப்புறம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் நோட்டட் பீப்புள் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹாலிவுட் இருக்கு பாருங்கள், ஹாலிவுட் என்கிற அந்த ஒரு சிட்டியே வந்து கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போனதாக அங்கே சொல்கிறாங்க. அதில் நமக்கு கிடைச்ச தகவல்கள் எல்லாம் நிறைய யூடியூப்லலாம் வரும் இல்லையா, அப்புறம் அமெரிக்கன் நியூஸ் எல்லாம் வருது. அதில் பார்த்தீங்கன்னா கமலா ஹாரிஸ் அந்த அம்மாவுடைய ஒரு ஃப்ளாட்டும் எரிஞ்சு போச்சு. ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் ஜுராசிக் பார்க்னு ஒரு பெரிய ஃபேமஸான படம் எடுத்தார், பெரிய பணக்காரன், அவர் வீடு தரமட்டம் ஆயிடுச்சு. பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு ஒரு படம் எடுத்தார்ல மெல் கிப்சன், அவர் ஒரு பெரிய பணக்காரர், அவருடைய வீடு தரமட்டம் ஆயிடுச்சு. ஒரு மிகப்பெரிய ஷோவை நடத்துகிற சைமன், அவர் வந்து கோடிக்கணக்கில் மிகப்பெரிய பணக்காரர், அவருடைய வீடு தரமட்டம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. இவங்க அத்தனை பேர் வீடுமே தரமட்டமாகி அவங்க வீடு இருந்த இடம் அப்படியே ஒன்றுமே இல்லாமல் கருகிடுச்சு. ஒரு சில செலிபிரிட்டிஸ் வந்து வெளியூரில் உட்கார்ந்துட்டு தங்களுடைய வீடு எரிகிறத பார்த்து அழுது கண்ணீர் வடிக்கிறாங்களா, ஐயோ என்னுடைய வீடு போச்சே. இப்படித்தாங்க ஏழைகள் எல்லாம் தங்களுடைய வீடு இல்லாத போது கதறி இருப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. அந்த அவார்டு ஃபங்க்ஷனில் பயங்கரமாக களியாட்டுகள் பண்ணி அவர்கள் ஒருத்தர் புகழ்கிறதும் புரியுதுங்களா, அவங்களுடைய ப்ரொஃபஷனை புகழ்கிறதுமா இருந்திருக்காங்க. அவர்களுக்கு கடவுளை பற்றின சிந்தையே இல்லாமல் போச்சான். ஸோ இதெல்லாம் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரரு இப்போ அவங்களுக்கு எப்படி கொடுக்குறதுன்னு தெரியாமல் இன்சூரன்ஸுடைய காம்பன்சேஷன் எப்படி, ஏன்னா ஒரு வீடு 2 வீடு கொஞ்சம் டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கு கொடுக்கலாம், பல ஆயிரக்கணக்கான கோடி டாலர் வந்து போயிடுச்சு. அதுக்கு நிறைய கணக்குகள் சொல்கிறாங்க. நம்முடைய தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டும் அந்த அளவுக்கு போயிருக்குன்னா பாருங்கள். அப்போ எவ்வளவு கோடி டாலர் போயிடுச்சு, எத்தனை இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ அந்த கலிஃபோர்னியா மாகாணத்தினுடைய கவர்னர், அந்த லாஸ் ஏஞ்சல்ஸினுடைய மேயர், இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலம். ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்கிறார், நாங்கள் மீண்டு வந்துடுவோம் அப்படிங்கிறார். ஆனாலும் அழிஞ்சது தானே. அன்புக்குரிய சகோதர சொல்லி இப்போ கேள்வி, அப்போ இவ்வளோ பெரிய பணக்காரர்கள் வீடெல்லாம் ஒழிஞ்சிருச்சே, ஒன்றுமே இல்லாமல் போச்சே, இதை குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கவனிக்கும்போது இதை குறித்து ஏற்கனவே அர்மகதோன் என்கிற ஒரு சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம். பேசிக்கலி அர்மகதோன் ஒரு சப்ஜெக்ட் வரும். அதில் 4 அமைப்புகள் எப்படி அழியப் போகிறதுன்னு பேசியிருப்போம். சகோதரர்கள் கூட பேசியிருக்கலாம். அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், மதம், இந்த 4 அமைப்புக்குள் எப்படி கீழே போகுது அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக அந்த சப்ஜெக்டில் பேசிட்டு வரும் பொழுது அதில் அந்த பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வரும்போது அங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட், இதெல்லாம் 10-15 வருஷங்களுக்கு முன்னாடி பேசின பாடங்கள். இந்த உலகத்தில் இன்றைக்கி ஆண்டு கொண்டிருக்கிறது யார் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தையே தலைவர்கள் அரசாண்டுட்டு இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யார் தெரியுங்களா அரசாண்டு இருக்கிறது? இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறதே மிகப்பெரிய பெரும் பணக்காரர்கள். இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறதே அவங்க தான். அவங்க விலை ஏறும்னு சொன்னால் ஏறும், விலை இறங்கும்னு சொன்னால் இறங்கும். அப்புறம் அப்படி பெரும் பணக்காரர்கள் தங்களை வெளியே காட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக இப்போ அதை எப்படி கொண்டு வந்துட்டாங்க, கார்ப்பரேட் நிறுவனங்களாக கொண்டு வந்துட்டான். பின்னாடி யார் இருக்கிறதா, இவங்க பெரிய பெரிய பணக்காரர்கள். அவங்க மக்களுடைய ஆசைகளை தூண்டி, இச்சைகளை தூண்டி அவங்ககிட்ட இருக்கிற எல்லா பணத்தை பிடுங்கி இவர்கள் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பெரும் பணக்காரர் ஆகிட்டு இருக்காங்க. இவர்களால் இந்த உலக ஜனங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனால் இவர்கள் மட்டும் சுகபோகமாக இருக்காங்க. சமீபத்தில் நடந்த அம்பானி வீட்டு கல்யாணம் முதல் கொண்டு கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தங்களுக்குரிய அந்த பணம் பெருமைகளை எப்படி காட்டுறாங்க பாருங்கள். கொஞ்சம் கூட தங்களுடைய நாட்டில் இவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல். ஆனால் சாதாரண சில ஜனங்கள் எல்லாம் கவனிச்சு பாருங்கள், சாப்பாட்டுக்கு கொஞ்சம் உழைக்கிறவங்களே இன்னொருத்தருக்கு தங்களுடைய உழைப்பை கொடுக்குறக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நல்லவர்கள் கூட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட பணக்காரர்கள் எந்த காலத்திலும் ஏழைகளுக்கு அவங்க உதவி செய்கிறதுக்குரிய சூழ்நிலையில் வேணால் எப்படி செய்வாங்கன்னா, இன்கம் டேக்ஸ்க்காக செய்யலாம், இவ்வளோ கொடுத்துருக்குறேங்க அதனால் இன்கம் டேக்ஸ் நமக்கு கொஞ்சம் பிடிக்கிறதுலேருந்து நமக்கு ரிலீஃப் கொடுப்பாங்க, அப்படிக்கா செய்யலாம். ஒரு சிலர் இருக்கலாம், ஆனால் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன கொடுத்தார்? எல்லாத்தையும் கொடுத்தார். தன்னுடைய முழு ஐஸ்வர்யத்தையும் இந்த உலகத்துக்காக கொடுத்தார். ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த பணக்காரர்கள் இல்லை. ஸோ இப்போ இவர்கள் இப்படி டெவலப் ஆகிட்டே போயிட்டு இருந்ததுன்னா கிறிஸ்துவுடைய ராஜ்யம்
அதனுடைய தேவை இந்த பூமியில் ஏற்படாமல் போயிடும். அதனால் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல இந்த ஐஸ்வர்யவான்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். எல்லா பணத்தையும் தங்களுக்குள்ளே சுருட்டி வச்சுக்கிட்டு ஜனங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எதையுமே செய்கிறதில்ல. அதனால தான் யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். ஐஸ்வர்யவான்களை கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். இங்கிருந்து ஆரம்பிக்குது சப்ஜெக்ட். இது ஏற்கனவே பார்த்த பாடம் தான். ஐஸ்வர்யவான்களே, உங்கள் மேல் ஒரு மகா பெரிய நிர்பந்தம் வரப்போகுது. அப்போது பெரும் பணக்காரர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாச்சு ஏற்கனவே. அப்படி வந்தவங்க தான் நிறைய பேர் இங்கிருந்து வெளிநாட்டுக்கெல்லாம் ஓடி இருக்கிறாங்க. பெரிய தலைவர்கள் கூட ஓடி இருக்கிறாங்க. இதில் ஒரு சாம்பிளுக்கு தேவன் கொடுக்குறார் பாருங்கள். ஐஸ்வர்யவான்களே, உங்கள் மேல் வரும். அப்போ அந்த ஐஸ்வர்யவான்கள் தமிழில் இருக்கு இல்லையா, இங்கிலீஷில் ரிச் மென் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரிச் பீப்புள். உலகத்தில் இருக்கிற எல்லா பெரும் பணக்காரர்களுக்கு தேவன் நேரடியாக ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாராம். ஆனால் அவங்களுக்கு தெரியாது. யார் புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் சம்பாதிச்ச ஐஸ்வர்யம் எல்லாம் உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் உங்கள் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் என்ன பண்ணுதான், சாட்சி சொல்லுகிறது. அப்படின்னா புரியுதுங்களா? அதாவது இவங்களெல்லாம் நிறைய இப்போ கூட பார்க்குறமே, சுவிட்சர்லாண்டில் போய் பணத்தை எல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. பெரிய பெரிய பணக்காரர்களெல்லாம் பேராசை. கவனிக்கிறீங்களா? பெரிய பெரிய பணக்காரர்களுக்கெல்லாம் பேராசை. அத்தனை பணத்தையும் கொண்டே டம்ப் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, அது எடுக்க முடியாது. எடுத்து இங்கே கொண்டு வந்தால் அந்த பணம் எப்படி சம்பாரிச்சிங்கிற சோர்ஸ் காமிக்கணும், டாக்ஸ் கட்டணும். அப்போ ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா கைது பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? அதுக்கு தான் இங்கே வந்து அமலாக்கத்துறை அப்படின்னெல்லாம் படிக்கிற முடியும். அமலாக்கத்துறையெல்லாம் சில பேர்லாம் போகிறாங்க, நல்லா படிக்கிற முடியா. அதான் அந்த துறைகளெல்லாம் எதுக்கு இருக்குது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பணம் கொண்டு போய் போட்டாச்சு எடுக்க முடியாது. அப்போது இவர்கள் மேலே வரக்கூடிய நிர்பந்தம் அப்படியே துருப்பிடிச்சிருச்சு. இவங்களுடைய பணமெல்லாம் அப்படியே டம்ப் ஆகி கிடக்குது. கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் இவங்க சம்பாதிச்ச நகைகள் எல்லாம் அங்கங்கே வச்சு என்ன பண்ண முடியும்? யோசனை பண்ணி பாருங்கள். 1000 பவுன் இருக்குது ஒருத்தருக்கு. அந்த கல்யாணத்தன்னைக்கு ஒரு மகளுக்கு அந்த 1000 பவுனையும் போட முடியுமா? முடியாது. மீறி போனால் ஒரு 100 பவுன் போடலாம். அந்த 1000 மிச்சம் 900 அங்கே தான் இருக்கும். அது அப்படியே தான் இருக்கும். துரு பிடிச்சி தேவன் என்ன பண்ணுறாருன்னா, இப்படி போய் சேர்த்துருக்கீங்க இல்லையா, ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் அப்படின்ட்டு தான். இப்போ அடுத்த வசனம் பாருங்கள். அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாக இருந்து அக்கினியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும் நாட்களிலே, கடைசி நாட்களிலே என்ன பண்ணியிருக்கீங்க, பொக்கிஷத்தை எல்லாம் சேர்த்து வச்சுருக்கீங்க. எவ்வளோ பெரிய மோசமான மைண்ட் இருக்கிறீங்கன்னா வாசிக்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி கூக்குரலிட்டு கொண்டிருக்குதான். அப்படின்னா புரிஞ்சுக்கலாம், இது ஒரு தீர்க்க தரிசன பாஷை. நீங்கள் வந்து இல்லாதவங்ககிட்ட இருக்கிறது வாங்கினது எல்லாமே வாங்கி நீங்கள் சுகபோகமாக உணர்ந்துட்டுருக்கிறீங்க. பாவம், அவங்கெல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உட்காந்துருக்காங்க. புரியுதுங்களா? அறுத்தவருடைய கூக்குரல் சேனைகளின் கர்த்தரின் செவிகளில் பட்டது. இதுதான் இந்த நியாய தீர்ப்பு. நீ எவ்வளோ பெரிய பணக்காரன், இப்போ என்ன பண்ணிட்டுருக்கிற, பயங்கரமாக சுகபோகமாக இருக்கு இல்லையா? உலகத்தில் இருக்கிற எல்லா பெரும் பணக்காரர்களுக்கு ஒரு எச்சரிப்பு. அதுதான் இன்றைக்கி அமெரிக்கா தானே பெரிய பணக்காரர் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதில் வந்து பெரும் பணக்காரர்கள் இருக்கிற ஏரியாவாகிய கலிஃபோர்னியா மாகாணம் தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதையவே நான் எரிச்சு காமிக்கிறேங்கிறார் தேவன். ஒன்றும் இல்லாமல் பண்ணி காட்டுறேன். காரணம் என்ன? பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். எப்படி இருந்தாங்களா? பயங்கர லக்ஸுரி. சுகபோகத்தில் உழந்தீர்கள். கொளுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயத்தை நீங்கள் என்ன பண்ணீங்க, போஷித்தீர்கள். நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். பார்த்தீங்களா? அப்போ இவங்க அப்படின்னு இவங்க தரித்திரரை கனவீனம் பண்ணுறதுன்னா அவங்கள பற்றி நினைக்கிறதே இல்லை. இவங்களுடைய பணம், இவங்களுடைய ஆடம்பரம், இவங்களுடைய சந்தோஷம். நீ என்ன தான் பணம் சம்பாரிச்சு என்ன பண்ணுறது? ஒரு நோய் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் கொடுத்துரும் இல்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டே கொடுத்துரும். அந்த மாதிரி பாருங்கள், உங்களை ஒடுக்குகிறார்கள். அவர்கள் அல்லவோ உங்களை நியாயாசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள். புரியுதுங்களா? ஏழைகள் பணக்காரர் 2 பேர் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போனாங்கன்னா பணக்காரன் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடறான். காரணம் பணம். ஏழைகள் பாவம், காசு இல்லாமல் நியாயம் கிடைக்காம கஷ்டப்பட்டு தற்கொலை பண்ணிட்டு சாகிறான். அப்போது 2 வகுப்பார் இன்றைக்கி வந்துட்டாங்க. ஹாவ் அண்ட் ஹாவ் நாட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இருக்கிறவர்கள்,
இல்லாதவர்கள். 2 வகுப்பார் தான். மிடில் கிளாஸு அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி வந்துருச்சு. இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லாதவங்ககிட்ட ஏற்கனவே எடுத்தெல்லாம் என்ன பண்ணுறாங்க, வாங்கிக்கிறாங்க. ஸோ தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களை ஒழிய பண்ணி நீங்கள் எளியவர்களை எல்லாம் விழுங்கிட்டு, அப்படின்னா இவங்க சம்பாரித்த பணமெல்லாம் அவ்வளவு ஆடம்பரமெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஏழைகளுடைய பணம், உழைப்பு. புரியுதுங்களா? இதில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கூட கடவுள் பயம் இல்லாமல், புரியுதுங்களா, அமெரிக்கா இஸ் அ கிறிஸ்டின் கண்ட்ரி சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி எத்தனையோ அங்கே அசுத்தங்கள் வந்தாச்சு, விக்கிரக வழிபாடுகள், நிறைய கோயில்கள் எல்லாம் திறந்துட்டாங்க. அப்புறம் ஏழைகளை ஒடுக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ இதையெல்லாம் கவனிக்கும்போது எப்படி இருந்திருக்காங்க. ஆமோஸ் அவருடைய தீர்க்க தரிசனத்தில் எழுவார். எப்படி எழுதுவார்னா பாருங்க, ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாம். மாரி காலத்து வீட்டையும் கோடை காலத்து வீட்டையும் அழிப்பேன் சொல்றாரு பாருங்க, மாரி காலத்து வீட்டையும் கோடை காலத்து வீட்டையும் அழிப்பேன். இதில் என்ன ஆச்சரியம்னா, அமெரிக்காவில் ஒரு இடத்துல பயங்கரமாக தீ பிடிக்குது, அதே நாட்டில் இன்னொரு இடத்துல பயங்கரமான பனிப்பொழிவு. ஏற்கனவே படிச்சிட்டோம், எல் நினோ என்கிற ஒரு காலநிலை மாற்றம் 50 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பூமி சீசன் தப்பிடுச்சு. அதனால் இந்த பூமி தேவன் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அதை சரி பண்ணுற வரைக்கும் இந்த இயற்கையை யாருனால ஒன்றும் பண்ண முடியாது. அதை தேவன் என்ன பண்ணியிருக்காருனா ஜனங்களை தன்னுடைய வழிக்கு கொண்டு வருவதற்காக பயன்படுத்துகிறார். அப்போது இவங்க என்ன பண்ணியிருக்காருன்னா, கோடை காலத்துக்கு ஒரு வீடு, மழை காலத்துக்கு ஒரு வீடு, சான் பிரான்சிஸ்கோவில் ஒரு வீடு, லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு வீடு, நியூயார்க்கில் ஒரு வீடு, இப்படி தான் இருக்காங்க. அதில் மெயின் வீடு எங்கே இருந்திருக்குன்னா இங்கே தான் இருந்திருக்கு. சொல்ல பாருங்க, அப்பொழுது யானை தந்தத்தால் செய்யப்பட்ட வீடுகள் அழியும், பெரிய வீடுகளுக்கும் முடிவு வரும் அப்படின்னார். அங்கே இருக்கிற எல்லா வீடுகளுமே பெரிய வீடு, பிக் ஹவுசஸ், நிறைய பெரிய பெரிய, அதாவது என்ன சொல்லலாம், அவர்கள் ஒரு பொருள் வச்சுருக்க மாட்டாங்களாம். எப்படி இன்றைக்கி பெரிய பணக்காரெலாம் ஒரு கார் வச்சுருக்க மாட்டாங்க, 10 கார் வச்சுருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி உலகத்திலேயே மிக ஃபேமஸான கார்கள், ஃபேமஸான பொருள்கள், ஃபேமஸான எக்யூப்மெண்ட்ஸு எல்லாமே ஒன்றும் வச்சுருக்க மாட்டாங்க, நிறைய வச்சுருப்பாங்க. அதுக்கு தேவை அவங்களுக்கு பெரிய பெரிய வீடுகள். மலை மேலே ஒரு வீடு இருக்கும், அந்த வீடு மலை மாதிரி இருக்குமா, புரியுதுங்களா? அது மட்டும் இல்லை, எல்லாமே உட்டனில் செய்திருக்காங்க பாருங்கள், அது நெருப்பில் எரியறதுக்காகவே செஞ்சுருக்காங்க. அப்போது இவங்களெல்லாம் ஏற்கனவே அங்கே சில தீகளெல்லாம் வந்திருந்தா கூட இவங்களுக்கு என்ன கான்ஃபிடென்ஸ்னால், எங்களையெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, எங்கள்கிட்ட சுகபமாக வாழ்வதற்குரிய சகல வசதிகளும் இருக்குதுன்னு நினச்சாங்க. பெரிய வீடுகள் கூட ஒரு முடிவுக்கு வரும். ஏன்னா ஒட்டுமொத்த தேசத்தையே தேவன் வெறுமையும் பாழுமாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிக்கும் போது, ஏசாயா 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க, வாசிக்கலாம். தேசம் புலம்பி வாடும், பூமி சத்துவமற்று உலர்ந்து போகும். பூமி சத்துவமற்று உலர்ந்து போகும். தேசத்து ஜனத்திலே உயர்ந்தவர்கள், தட் இஸ் கால்டு செலிபிரிட்டிஸ், பிரபலமானவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க, இப்போ தவித்து கொண்டிருக்கிறார்கள். இவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலையா, புரியுதுங்களா? இவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? எவ்வளவோ கோடிக்கணக்கான டாலர் போச்சு, இன்சூரன்ஸ் அவ்வளோ கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு சாதாரண ஏழைகளுக்குன்னா ஒரு சின்ன இடத்துல போய் நீ தங்குங்கன்னு சொல்லிடலாம். இவர்களெல்லாம் ஏற்கனவே பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், எப்படி அதை கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேசத்தில் உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள். ஸோ தேவன் பெரும் பணக்காரர்களுக்கு எப்படி தன்னுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் ஏற்படுத்த வந்த கிறிஸ்து, அவருடைய கவர்மெண்ட் இந்த பூமியில் எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அப்படின்னா இங்கே இருக்கிற கவர்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகணும். அதில் முதல் படி அமெரிக்கா தான். கவனிங்க, இன்னமும் பேரழிவுகள் அமெரிக்காவுக்கு இருக்குது. இது ஜோசியம் அல்ல. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, தீ வருவதற்கு முன்பாகவே சொல்லாமல் இல்லையா, நம்ம என்ன ஜோசிகாரங்களா? நம்ம என்ன தெரியுங்களா, நம்ம சாதாரண தேவனுடைய பிள்ளைகள். இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் தேவன் நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதமாக கொடுத்துருக்காரு தெரியுங்களா? நான் இந்த தீர்க்க தரிசனம் சொன்னது நடந்தது அப்படிங்கிறதுக்காக இல்லை, ஏற்கனவே சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நம்ம கண் பார்வையில் நடக்கும்போது நம்முடைய விசுவாசம் அதிகரிக்கணும். அதுக்கு தான் இந்த தீர்க்க தரிசனங்களை பார்க்குறோம். மேட்டிமை வந்துடக்கூடாது, நம்முடைய விசுவாசம் அதிகரிக்கணும். துல்லியமாக நம்ம எந்த காலத்தில் வாழ்கிறோங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். சீக்கிரம் நம்ம தேவனுக்குள்ளே வர்றதுக்குரிய சூழ்நிலைக்குள்ளே போயிடுறோம். அதுக்கு தான் இந்த தீர்க்க தரிசனங்கள் நடக்கிறத தீர்க்க தரிசனங்கள் மூலமாகவே நம்ம பார்க்குறதுக்கு தேவன் கிருபை செய்கிறார். அப்போது இந்த உலக ராஜ்யங்களில் ரொம்ப தனித்துவம் மிக்க அமெரிக்கா கீழே விழுகணும், அதுக்கப்புறம் எல்லா நாடுகளும் விழுகும். அப்படி விழுகிறதுக்கு ஏற்கனவே
அந்த டவர் இடிஞ்ச போதே பொருளாதாரம் விழுந்துருச்சு. அந்த பொருளாதாரத்திற்கு காரணமாக இருந்த பணக்காரர்களையும் இப்போ விழுக ஆரம்பிச்சாச்சு. தேவன் பணக்காரருடைய விழுகையை இப்போ அமெரிக்காவிலிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். இனி பாருங்க, இனி வரக்கூடிய எல்லா நாடுகளையும் இந்த பிரச்சனை வரும். ஆனால் எப்படி எதிர்பார்த்துக்கூடாது, இன்றைக்கி அமெரிக்கா பணக்காரர் விழுவாங்க, நாளைக்கு ஆஸ்திரேலியா பணக்காரர் விழுவாங்கன்னு நினச்சிடக்கூடாது. அது ஒரு ஸ்டேஜ் இருக்கும். தேவன் அடுத்த கொஞ்ச நாள் ஆகும், வேறொரு பிரச்சனையை கொண்டு வந்து அங்கே இருக்கிற அந்த பொருளாதாரத்தை அவர் கீழே கொண்டு வர்றார். காரணம் என்ன? அப்போ தான் கிறிஸ்துவுடைய தேவனுடைய ராஜ்யத்தினுடைய தேவை ஜனங்களுக்கு புரியும். இந்த உலகத்தில் இம்பர்ஃபெக்ட் மேன் cannot give the perfect government அப்படின்னு நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர் சொன்னார். ஒரு பரிபூர்ணம் இல்லாத மனுஷன் ஒரு பரிபூர்ணமான கவர்மெண்ட்டை கொடுக்க முடியாது. அப்போ இவங்க என்ன தான் நாங்கள் அதை செய்துருவோம் இதை செய்துருவோம் சொன்னால் கூட இவங்களால் எதையுமே செய்ய முடியாது. அதை ஜனங்களுக்கு புரியல, தேடுறாங்க, இவங்க செய்வாங்களா அவங்க செய்வாங்களான்னு. நமக்கு தெரியும், பர்ஃபெக்ட் கவர்மெண்ட் கொடுக்கணுன்னா பர்ஃபெக்ட் மேன், பர்ஃபெக்ட் ராஜா கிறிஸ்து வந்தாச்சு. அவர் என்ன செய்கிறார்? இந்த உலக ராஜ்யங்களெல்லாம் உடைச்சிட்ருக்கார். அமெரிக்கா நீ மேலே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அமெரிக்கா தோத்தாச்சு, அவ்வளோதான். வேத வசனம் சொல்லுது. ஐயோ அப்படின்னா புரியுது இல்லைங்களா? அப்போ தேவன் அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம் உள்ள நாட்டுக்கே அப்படி ஒரு நிலைமைன்னா, நம்முடைய நாடுகளெல்லாம் எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை வந்துன்னா ஒன்றுமே காணாமல் போயிடும். சரிங்களா? அதுக்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போது இந்த தீர்க்க தரிசனத்தை எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேணும்? தேவன் அமெரிக்கா பணக்காரர்களிருந்து இந்த அழிவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். அப்போது என்ன புரிஞ்சுக்கலாம்? எவ்வளோ பெரிய பணக்காரனானாலும் உன் வீட்டையே நான் எடுத்துருவேன். அப்போ நீ நம்பின பணக்காரத்தனம் ஆடம்பரம் எங்கே போச்சு? அப்போ இது யாருக்கு தெரியல பாடம்? சுற்றிலும் மறுபடியும் இவங்கள மாதிரியே இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். இது ஒரு நியூஸ். இன்னொரு முக்கியமான நியூஸ், அது கொஞ்சம் நம்ம இன்னும் அதிகமாக நம்முடைய கவனத்தை செலுத்துகிற மாதிரி ஒரு நியூஸ். ஒரு சில செய்திகளில் வந்த நியூஸ். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில் கொஞ்சம் அதிகமான பேர் யார் குடியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூதர்கள் தான் குடியிருக்கிறாங்களாம். இங்கே இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியிலையும் கலிஃபோர்னியா மாகாணத்துலேயும். அதில் யார் அதிகமாக குடியிருக்கிறாங்கன்னு ஒரு நியூஸ் சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜியோனிஸ்ட்னு சொல்கிறாங்க பாருங்கள். சியோன் இயக்கம். ஏற்கனவே நம்ம இஸ்ரேல் ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்படும் போது எப்படி அங்கே கூட்டி சேர்க்கப்பட்டாங்க அதிகமான பேர் கவனிச்சிருக்கீங்களா? இஸ்ரேல் தீர்க்க தரிசனம் பேசும்போதே நம்ம சொல்லியிருக்கோம். ஹங்கேரியில் பிறந்த ஒரு யூதன் தியோடர் ஹெர்ஷல், அவர் சியோன் இயக்கம்னு ஒன்று ஆரம்பித்து பெரும் பணக்காரர்களெல்லாம் பணம் வாங்கி நிறைய யூதர்களை தங்களுடைய நாட்டுக்கு கூட்டி சேர்க்கறதுக்கான ஏற்பாடு செய்தார். அதே இயக்கத்தை சேர்ந்தவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணணும்? அந்த இயக்கம் ஆரம்பிச்சதுடைய நோக்கம் என்ன? எல்லாரும் இஸ்ரேலுக்கு போகணுன்னு. ஆனால் இவங்க எங்கே இருக்கிறாங்க? இப்போது நிறைய பெரும் பணக்காரர்கள் இன்னுமே அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வெளிநாடுகளில் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் தேவனுடைய தீர்க்க தரிசனம் என்ன? எல்லா இஸ்ரேல் ஜனங்கள் மேக்சிமம் எல்லாருமே அவங்க தங்களுடைய சொந்த நாட்டுக்கு போகணும். அங்கே யார் யார் போக வேணுங்கிறது தேவன் நிர்ணயித்திருக்கிறாரோ அவங்க போய் தாகணும். ஒரு சிலர் கலப்பினத்தில் கூட வந்திருக்கலாம். நம்ம பாருங்கள், நம்முடைய பாம்பேயில் ஒரு தடவை ஒரு பெரிய டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தது இல்லையா? அது எல்லாருக்கும் ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கவனித்து பார்க்கும்போது அந்த நரிமன் பாயிண்ட்டுங்கிற இடத்துல அதிகமான ஃப்ளாட்டில் வாழ்ந்தவர்கள்லாம் யூதர்கள். அந்த தாஜ் ஹோட்டலில் தங்கியிருந்தவங்களும் பெரிய பெரிய யூதர் பிஸ்னஸ் பீப்புள். அங்கே ஒரு பிரச்சனை வந்தோடனே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. கவனிக்கிறீங்களா? இப்போ அதிகமான பேர் காலி பண்ணாமல் எங்கே இருக்கிறாங்கன்னா அமெரிக்காவில் தாங்க இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதில் முதல் காலி பண்ணுற இடம் கவனிச்சிங்கன்னா பாருங்கள், இங்கே தான். ஸோ இதை பார்க்கும்போது அதனுடைய அந்த ஒரு படம் பாருங்கள், அமெரிக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவினுடைய ஒரு பிக்சர். அதில் கிழக்கு பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா பெரிய அமெரிக்கா இந்தியாவோட மிகப்பெரிய நாடு. அதில் கிழக்கு பகுதியில் தான் வாஷிங்டன்னு, நியூயார்க்கு இதெல்லாம் இருக்கும். இதனுடைய அடுத்த எல்லை தான் பசிபிக் பெருங்கடலுடைய எல்லை தான் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸு கலிஃபோர்னியா மாகாணம். அதில் பார்த்தீங்கன்னா யூதர்கள் எங்கெங்கெல்லாம் அதிகமாக குடியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிக்சரை அங்கே போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதிகமான பேர் குடியிருக்கிறது நியூயார்க் சைடு, அந்த வாஷிங்டன் பக்கம், இந்த பக்கம் கொஞ்சம் மியாமி சைடு, கொஞ்சம் பாஸ்டன் பக்கம், சிகாகோவில் கொஞ்சம் பேர், அந்த மாதிரி. ஆனால் அந்த படத்தை கொஞ்சம் நம்ம கவனித்து பார்க்கும்போது லாஸ் ஏஞ்சல்ஸ் சைடில் தான் ஏறக்குறைய 29 5% 29% அங்கே இருக்கிறாங்களாம்.
இதே மாதிரி மற்ற இடத்துல இருக்கா. அப்போது தேவனுடைய இந்த ஒரு நியூஸ் கரெக்டாக இருந்ததுன்னு வைங்களேன், யூதர்கள் அங்கே அதிகமான பேர் பெரிய பணக்காரர்கள் இருக்கிறாங்க என்கிற நியூஸ் அங்கே வந்து அது உண்மையாக இருந்தால் தீர்க்க தரிசனம் நிறைவேறணும் இல்லை? அவர்கள் சொந்த நாட்டுக்கு போய்த்தான் ஆகணும். சொந்த நாட்டுக்கு போகணும்னா இங்கே வீடு எரியணும் இல்லை? அதுதான் நடந்திருக்கா. புரியுதுங்களா? அப்போ வீடு இல்லைன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கார ஒதுமே கொடுக்கலன்னா எங்கே தான் போயிடணும்? ஒரே ஆறுதல் அடைக்கலம் யூதர்களுக்கு எங்கே தான்? தங்களுடைய சொந்த நாடு தான். சரி, இப்போ இன்னொரு கேள்வி கேட்கலாம். அப்படின்னா நியூயார்க்கில் இருக்கிறாங்கள, வாஷிங்டன் இருக்காங்க, அவங்கெல்லாம் எப்போ அவங்களும் போவாங்க. எப்போ தெரியுங்களா? பாருங்கள், அமெரிக்கன் பிரசிடென்ட் ஒரு முடிவு எடுப்பார். இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு பெரிய முடிவு எடுப்பார். அந்த முடிவின் நிமித்தம் 3ஆம் உலகத்தை வர்றதுக்கான வாய்ப்பு 99% இருக்குது. கவனிங்க, அதனுடைய தாக்கம் தான் அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற யூதர்களும் எங்கே போயாகணும்னா தங்களுடைய சொந்த நாட்டுக்கு போகணும். ஏன்னா இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் இருக்கிற ஒரு மகா பெரிய ஜூயிஷ் டெம்பிள், பெரிய ஆலயம், அது எரிஞ்சு போச்சு. கம்ப்ளீட் தரமட்டம் ஆகிடுச்சு. இவங்கெல்லாம் ரொம்ப சென்டிமெண்ட்டான ஆளுங்க. யாருங்க? இந்த யூதர்கள் எல்லாம். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே பயந்துட்டு நமக்கு ஏதோ இது கடவுள் ஏதாவது செய்துட்டாரோ அப்படியெல்லாம் தேட ஆரம்பிப்பாங்களாம். அது ஒரு வகையில் நல்ல விஷயம் கூட. ஒருவேளை அவர்களுக்கு வந்து நீங்கள் சொந்த நாட்டுக்கு போங்கன்னு யாராவது சொன்னால் உடனே எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? உடனே அவங்க போயிடுவாங்க. ஸோ இந்த நியூஸ் கரெக்டாக இருந்தால், கவனிங்க, இந்த நியூஸ் ஒருவேளை கரெக்டாக இருந்தால் அங்கே இருக்கிற யூதர்கள் சொந்த நாட்டுக்கு போகணும்னா அங்கே வீடுகள் எரிஞ்சு தான் ஆகணும். ஸோ இதை குறித்து இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு போகணும். அவர்கள் போய் அங்கே சில விஷயங்களை செய்யணுங்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்குது. அதற்கு அவர்களுக்கு சில நிர்பந்தங்கள் இருக்குது. ஏன்னா உலகத்தில் இன்றைக்கி பெரும் பணக்காரர்களாக இருக்கிறவங்க யூதர்களும் இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர்களை குறித்து வேதத்தில் வேற எங்காவது தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கா? நிறைய தீர்க்க தரிசனங்கள் பார்த்துட்டோம். அதில் முக்கியமாக இப்போ இந்த காலத்திற்கேற்ப ஒரு தீர்க்க தரிசனத்தை ஏசாயா பேசுனதை கவனிக்கலாம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏசாயா 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். தாவீது வாசம் பண்ணின நகரமாகிய அரியேலே, அரியேலே, ஐயோ, வருஷா வருஷம் பண்டிகைகளை அனுசரித்து வந்தாலும். பாருங்க, இங்க ஏதோ ஒரு நகரத்தை குறித்து பேசுறார். தாவீது வாசம் பண்ணின நகரமாகிய அரியேலே, அரியேலே, ஐயோ, அது ஒரு வார்த்தை இருக்கு. அடுத்தது, அந்த அரியேலுக்கு ஒரு இடுக்கம் உண்டாக்குவேன், அப்பொழுது துக்கமும் சலிப்பும் உண்டாகும். அது வந்து எனக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற. அப்போது அந்த அரியேல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அரிமா தெரியுமில்ல, சிங்கம். ஏல்னா தேவன். ஸோ த லயன் ஆஃப் காட்னு அர்த்தமா, சிங்க மக்கள். புரியுதுங்களா? சிங்க மக்களா இந்த உலகத்தில் அரியேல்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. அந்த குரூப் சிங்க மாதிரி இருப்பாங்களா? இப்போ கவனிக்கிறீங்களா? அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா ஒரே ஆப்ஷன், தாவீது வாசம் பண்ணின நகரம். புரியுதுங்களா? எருசலேம், இஸ்ரேல் ஜனங்கள், இவங்களை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். ஆனால் நம்முடைய பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ரியில் பெயர் சபைகளை குறித்து கொஞ்சம் அதில் வரும். பட் அது கொஞ்சம் நமக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஆனால் இந்த வசனங்களை இந்த அடிப்படையில் உள்ளே போய் பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு விளங்குற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரப்போகுதுங்கிறத எரேமியா எழுதியிருக்கார், எசேக்கியேல் எழுதியிருக்கார், சகரியா எழுதியிருக்கார். நிறைய தீர்க்க தரிசனங்களை பார்த்துருக்கோம். பட் இந்த தீர்க்க தரிசனம் கொஞ்சம் வித்தியாசமானது. பாருங்கள், ஏசாயா 29:3 வாசிக்கலாம். உன்னை சூழ பாளையம் இறங்கி உன்னை தேற்றுக்களால் முற்றுகை போட்டு உனக்கு விரோதமாக கொத்தளங்களை எடுப்பிப்பேன். உனக்கு விரோதமாக கொத்தளங்களை நான் எடுப்பிப்பேன். உன்மேல் வருகிற அந்நியரின் திரள் பொடித்தூளத்தனையாகும், பலவந்தரின் திரள் பறக்கும் பதர்களத்தனையாகும். இதுக்கெல்லாம் வேற மாதிரி ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். கார்மேகம் போல தேசத்தை மூடுறதுக்கு உன் மேலே வருவாங்கன்னெல்லாம் எசேக்கியேல் எழுதுறார் இல்லையா? ஆனால் இவைகள் எல்லாம் எப்படி நடக்க போகுதுன்னா திடீர்னு, அதான் சொல்றார், அது திடீரென்று சம்பவிக்கும், எதிர்பாராத விதமாக. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அமெரிக்காவிலையும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துட்டு இருக்கிறாங்க. விசேஷமாக இந்த நியூஸ் கரெக்டாக இருந்ததுன்னா இந்த வசனம் அவங்களுக்கு எப்படி பொருந்துன்னு பாருங்கள். இடிகளாலும் பூமி அதிர்ச்சியினாலும் பெரிய இறைச்சலினாலும், அடுத்த வசனம் அந்த ஆர்டர் பாருங்க, பெருங்காற்றினாலும் புசலினாலும் பட்சிக்கிற அக்னி ஜுவாலையினாலும் சேனைகளின் கர்த்தராலே நீ விசாரிக்கப்படுவாய். புரியுதுங்களா? பெருங்காற்று, அதான் அந்த சென்டா ஹேனாங்கிற காற்று. இந்த வசனம் எப்படி பொருந்தி வருது பாருங்க. இந்த காற்று அடிச்சோன்னே அது அப்படியே அந்த அக்னியாக போய் எல்லா பக்கமும் அக்னி பரவச்சான்.
இதெல்லாம் தேவனுடைய நியாய தீர்ப்பு. அன்புக்குரிய சகோதர சொல்லி இந்த அக்கினி முழுவதும் பரவுனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? பட்ட பகல் ஃபுல்லாக மேகமூட்டமாகி பகலே இருட்டாயிடுச்சான். யோபு எழுதுகிறார் பாருங்க, வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர்கள் பகற்காலத்திலே அந்தகாரத்துக்குள்ளாகி மத்தியான வேளையிலே இரவில் தடவுகிறது போல தடவி திரிகிறார். பத்தியில பகற்காலத்திலே அந்தகாரத்துக்குள்ளாகி இரவிலே தடவுகிறது போல என்ன பண்ணுறாங்களா? தடவிட்டு இருக்கிறாங்களா? அப்போ இதெல்லாம் தீர்க்க தரிசனங்கள் இப்போ நடந்து, இப்போ நம்ம இது கண்ணு முன்னாடி இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். நிறைய டைமு இந்த ராஜ்யத்தில் நடக்க போகிற பெரிய பேரழிவுகளுக்கு இந்த மாதிரி சில அழிவுகளை தேவன் சாம்பிளாக காட்டிகிட்டே இருப்பார். எதுக்கு தெரியுங்களா? நமக்கு எச்சரிப்பு கொடுக்கறதுக்காக. புரியுதுங்களா? நமக்கு எச்சரிப்பு கொடுக்கறதுக்காக. பெரும் பணக்காரர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்லாம் படிக்கிறோம். அப்போது இந்த சாம்பிள் காட்டிகிட்டே இருப்பார். தேவன் தன்னுடைய அழிவுகளை இந்த சாம்பிளாக காட்டும்போது நம்ம உடனே என்ன பண்ணிக்கணும்? கொஞ்சம் எந்திரிச்சு நின்றணும், அலர்ட் ஆகிக்கணும், முழிச்சுக்கணும், விழித்து கொள்ளுங்கள். யோபு இதை குறித்து அவருடைய பாயிண்டில் அந்த எழுதும்போது பாருங்கள், துன்மார்க்கர் ஜீவித்து விருத்தராகி வல்லவரானேன், அவர்கள் வீடுகள் பயமில்லாமல் பத்திரப்பட்டிருக்கோம், இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே ஒரு சில வசனங்கள் வரும். அதில் 13ஆம் வசனம் பாருங்கள். அவர்கள் செல்வமான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு ஷனப்பொழுதிலே பாதாளத்தில் இறங்குறாள். அப்படின்னா ரொம்ப டவுனுக்கு போயிடுறாங்கன்னு அர்த்தம். ரொம்ப டாப்பில் இருந்தவங்க டவுனுக்கு போயிடுறாங்க. இப்போ கேள்வி என்னென்னா, ஏன் பர்டிகுலராக அந்த இடத்துல தேவன் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறார் அப்படின்னாலே அங்கே என்ன ஆக்சுவலாக என்ன அங்கே பிரச்சனை என்று சொல்லி கவனிக்கும்போது நிறைய நியூஸ்லலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த நியூஸில் இந்த அவார்டு ஃபங்க்ஷன்லாம் நடக்கும்போது அங்கே அந்த அவார்டு வாங்குறவங்கெல்லாம் தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ காட் அப்படின்லாம் சொல்லுவாங்களாம். அப்படியே சொல்லி தான் வாங்குவாங்களாம். ஏன்னா அவங்கெல்லாம் மேக்ஸிமம் கிறிஸ்டியன்ஸ் தானே. ஆனால் அவங்கெல்லாம் யாருங்க? பேர் கிறிஸ்தவர்களோட மோசம், தேவன் சொன்ன ஒழுக்கங்களுக்கு மாறானவர்கள், ஆடம்பரத்தில் ரொம்ப பேர் பெற்றவர்கள். புரியுதுங்களா? அப்படி இருக்கிற ஜனங்கள் அவங்க கடவுளை பற்றின சிந்தனையே அவங்களுக்கு கிடையாது. அவங்க கடவுளை பற்றி யோசனையே பண்ணுறது இல்லையா? இதையத்தான் ஏசாயா எழுதும்போது பாருங்கள், 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாம். தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படி மறைவிடங்களில் ஒழித்து, ஐடியா பண்ணுறதே மறைவிடங்கள் தான். தங்கள் கிரிகளை அந்தகாரத்தில் நடப்பித்து யாருக்கும் தெரியாமல், அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸே எப்படி தெரியுங்களா இருக்கும்? எல்லா கேட்டும் மூடிடுவாங்களாம். அப்புறம் இருட்டாக இருக்கும், டார்க் லைட்டு, அதில் தான் இவங்களுடைய பாட்டு, டான்ஸு, மதுபானம் எல்லாம். அந்த மாதிரி பாருங்கள், தம்மை காண்கிறவர், ஏன்னா சில பேருக்கு தங்கள் யாருன்னு தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு பிரபலமாக இருப்பாங்க. தம்மை அறிகிறவர் யார் என்கிறவளுக்கு ஐயோ, தம்மை அறிகிறவன் யார் என்னை யாருக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவர்கள் தேவனை நோக்கி என்ன சொல்கிறாங்களா? பர்டிகுலராக இந்த ஜனம் இதைத்தான் சொல்லியிருக்காங்க. எங்களை விட்டு விலகிரும், உம்முடைய வழிகளை அறிய விரும்போம். பார்த்தீங்களா? கம்ப்ளீட்டாக கடவுளை பற்றின ஒரு பயமும் இல்லை. பைபிள் வாசிக்கிறதுக்கு வந்தால் இது நம்மளை ஏதாவது நல்வழியில் வழிநடத்திடும்னு சொல்லி அதை தள்ளி வைக்கிற அளவுக்கு அவங்க விரும்புறது இல்லையா? கவனிக்கிறீங்களா? விரும்புறதில்லை. கடவுள் தேசம்னெல்லாம் சொல்லுவாங்க. இங்கிலீஷு சர்ச்சு, கிறிஸ்டியன் பீப்புள் எல்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி அவர்கள் என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்னா, தேவனை பார்த்து சொல்கிறாங்களா, நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டாம், உங்களை பற்றி தெரிஞ்சுக்க எனக்கு விருப்பம் இல்லை, நாங்கள் ஆடம்பரத்தில் தெளிச்சு. அப்போ இவங்க எதை நம்புகிறாங்கன்னா, இவங்களுடைய பணம், இவங்களுடைய செல்வ செழிப்பு, இவங்களுடைய ஆடம்பரம், இதைத்தான். ஸோ இது எத்தனை நாள் போகும்? இப்படியே நீங்கள் இருந்துட்டு இருக்க முடியுமா? அப்படியே நீங்கள் தொடர்ந்து இன்னும் 50 வருஷம் 100 வருஷம் இருந்துட முடியுமா? இதுக்கு ஒரு முடிவு இல்லையா? இதைத்தான் ஏசாயாவில் தூமாவின் பாரம்னு ஒரு சப்ஜெக்டில் நம்ம பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? தூமாவின் பாரம் சேயிலிருந்து ஜாமக்காரனே இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்க, ஜாமக்காரன் சொல்கிறானா, விடியற்காலம் வருகிறது, ராக்காலம் வருகிறது, நீங்கள் கேட்க மனதுண்டானால் திரும்ப கேளுங்க. அது ஒரு சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போது இதை குறித்து நம்முடைய மூத்த சவர் தன்னுடைய ரீப்ரிண்ட்ஸ் 37-31 நம்பர் அதில் கோட் பண்ணுறார். இதனுடைய ஸ்வீடிஷ் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கு? மார்னிங் ஹாஸ் கம், இட் இஸ் ஸ்டில் டார்க் அப்படின்னு இருக்கான். அதாவது 1874ங்கிறது கிறிஸ்துடைய ராஜ்யத்தினுடைய ஆரம்பத்தை, நியூ டே பிகின். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன வருது? வெளிச்சம் வந்துடும் இல்லையா? ஆனால் இன்னும் கொஞ்சம் டார்க் இருக்குங்கிறார். இதை புரிஞ்சுக்கிற மாதிரி என்ன சொல்லலாம்? ராக்காலம் வருகிறது, விடியற்காலம் வருகிறது,
ராக்காலம் வருகிறதுன்னு தமிழ் இருக்கு இல்லையா, இங்கிலீஷில் அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த ஸ்வீடிஷ் டிரான்ஸ்லேஷன் மட்டும் எப்படி அதாவது ஒரிஜினல் இருந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, விடியற்காலம் வருகிறது, ராக்காலம் இப்போ கொஞ்சம் இருக்குது, இந்த ராக்காலம் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும். எது வரைக்கும் தெரியுங்களா? கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வரைக்கும். அப்போது அந்த கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வரைக்கும் இந்த ராக்காலம் இருக்குன்னா, இங்கே வந்து இந்த ராக்காலத்திலேயே தேவன் என்ன செய்கிறாருன்னா, சாத்தானுடைய கவர்மெண்ட்ஸ்க்கு ஒரு முடிவு கொண்டு வந்துடுவார். அதுக்கு தான் இந்த உலகத்தில் ஒரு மகா பெரிய உபத்திரவ காலத்தை வச்சுருக்கார். சகரியா தீர்க்கதரிசி இது எழுதும்போது, அந்நாளிலே வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மொப்பமாக இருக்கும். இன்றைக்கி இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் வந்துருச்சுன்னு சொல்கிறோம். அந்த ராஜ்யத்தை பற்றி சொல்லும் பொழுது இன்விசிபிள் கிங்டம்னு சொல்கிறோம், கண்ணுக்கு தெரியாத ராஜ்யம் சொல்கிறோமா? ஏன் வந்து கண்ணுக்கு தெரியாத ராஜ்யம்னு சொல்கிறோம் அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். சாத்தான் இத்தனை வருஷங்கள் ஆட்சி பண்ணான் இல்லையா, அவன் வந்து எப்படி இருக்கான்? எல்லாரும் பார்க்குற மாதிரியே இருக்கான்? இல்லை, இன்விசிபிளாக இருக்கான். அவன் எப்படி இன்விசிபிளாக இருக்கிறானோ அவனுடைய கவர்மெண்ட் கூட இங்கே எப்படி தான் இருக்குது? இன்விசிபிளாக தான் இருக்குது, கண்ணுக்கு தெரியல. ஆனால் எல்லாருக்கும் முன்னால் என்ன பண்ணுறான்? தான் யாருங்கிறதே தெரியாதபடிக்கு எல்லாரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கான் இல்லையா? ஸோ இயேசு கிறிஸ்துவும் இதே மாதிரி தான் இந்த பூமியில் வரும்போது இன்விசிபிள் கிங்டம் அப்படின்னா இந்த இன்விசிபிளாக இருக்கிற சாத்தானை வெளியே எடுக்கிறார், அவருடைய ராஜ்யத்தை அவர் இன்விசிபிளாக உள்ளே கொண்டு வரார். கொஞ்சம் கொஞ்சமாக அது விசிபிளாகும், வெளியே வரும். அப்போ அது வெளியே வர்றதுக்கு இந்த பூமியில் இருக்கிற நடைமுறைகள் எல்லாம் கொஞ்சம் மாறணும். புரியுதுங்களா? தேவனுடைய ராஜ்யத்தினுடைய தேவை ஏற்படணும், அதற்கு அரசியல் மாறணும். இப்போ ஒரு மாற்றம் வந்திருக்கு. அந்த மாற்றம் தான் நம்முடைய டொனால்ட் ட்ரம்ப்னுடைய இந்த பதவியேற்பு. அவர் வந்தோடனே அவருடைய முதல் ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? இனிமேல் அமெரிக்கா எந்த ஒரு உலகப் போர்லையும் ஈடுபடாதுன்னு சொல்லியிருக்கார். புரியுதுங்களா? அமெரிக்கா எந்த ஒரு உலகப் போர் ஈடுபடாது, அது சமாதானத்தை தான் ஏற்படுத்தும். இப்போ பாரு, நான் வர்றதுக்கு முன்னாடியே நான் சமாதானத்தை ஏற்படுத்திட்டேன். மிடில் ஈஸ்ட்டில் சீஸ்ஃபயர் ஆயிடுச்சு, அங்கே ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு ஒப்பந்தம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சமாதானம் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறார். ஆனால் நமக்கு வேதம் என்ன சொல்லுது? 1 தெசலோனிக்கேயர் 5:3 வாசிக்கலாம். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். பார்த்தீங்களா எப்படி திடீர்னு வரும் பட்சம் இல்லையா? சமாதானமும் சௌக்கியம் உண்டென்று சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு, அதுக்கும் விளக்கம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு அழிவு இந்த பூமியில் வரும். அந்த அழிவுகள் இந்த பூமியில் வர்றதை தீர்க்க தரிசனங்கள் எப்படி சொல்லுது? சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின, பூமி அதிர்ந்தது, பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட ஒரு பேரதிர்ச்சி உண்டாகவில்லை சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசன பாஷை. இதை வந்து நம்ம நியூஸில் எப்படி பார்க்குறோம்? ஸ்ட்ரைக்கு, லாக் அவுட்டு, வார், பெரிய பெரிய போர்கள், கம்யூனிசம், சோசியலிசம், இப்படியெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? இதெல்லாம் டைரெக்டாக வந்து வேதத்தில் வசனமாக இல்லை, பிப்ளிக்கல் லாங்குவேஜ். இதெல்லாம் எப்படி சொல்லும்னா, சுழல் காற்று, அலைகள், பூமி அதிர்ச்சி, சமுத்திரம் அலைகிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிப்ளிக்கல் லாங்குவேஜ். அப்போது இதெல்லாம் இந்த பூமியில் தீர்க்க தரிசனங்கள் மூலம் நடக்கிறது நம்ம கவனிக்கலாம். விசேஷமாக இஸ்ரேல் ஜனங்கள் லைன் ஆஃப் காட் அரியேல் படித்தோம் இல்லையா? அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த பூமியில் வரும் பொழுது கவனிக்கலாம். பாருங்கள், ஏசாயா 29:7 வாசிக்கலாம். அரியலின் மேல் யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகளும் அதின் மேலும் அதின் அரண்கள் மேலும் யுத்தம் பண்ணி அதற்கு இடுக்கண் செய்கிற அனைவரும் ராக்கால தரிசனமாகிய சொப்பனத்தை காண்கிறவர்களுக்கு ஒப்பாய் இருப்பார். இது பாருங்க, இது ஒரு கோணத்தில் ஒரு தீர்க்க தரிசனம். அரியலின் மேல் யுத்தம் பண்ணுகிற திரளான ஜாதிகளும் அதன் மேலுள்ள அதன் அரண் மேலும் ரொம்ப செக்யூர்டாக வருவாங்களாம். இவங்கெல்லாம் ஒரு ரைட் டைமில் என்ன ஆகிடுவாங்க அப்படின்னா, ஒரு சொப்பனை மாதிரி பார்ப்பாங்களாம். எப்படின்னா, அது பசியாக இருக்கிறவன் தான் புசிக்கிறதாக சொப்பனம் கண்டும் விழிக்கும்போது அவன் வெறுமையாக இருக்கிறது போலவும் கனவு காணுவாங்க, ஆனால் அது நடக்காது. தாகமாக இருக்கிறவன் தான் குடிக்கிறதாக சொப்பனம் கண்டும் விழிக்கும்போது அவன் விடாய்த்து தவணமோடு இருக்கிறதைப் போலவும் சியோன் மலைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகளும் இருக்கும். புரியுதுங்களா? கனவு மட்டும் காணுவாங்க, அதை செஞ்சிருவான் இதை செஞ்சிருவோன்னு, எதுவுமே முன்னாடி நடக்காது.
ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியம் பிரகாரமான இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளே சொல்கிறார். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகளின் விவேகம் மறைந்து போகும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதரர் சொல்லி அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு இப்போவே ஒரு ஆசீர்வாதத்தை எப்படி கொடுக்குறார் சொல்லி கவனிக்கும் போது பாருங்கள், ஏசாயா 29:17 வாசிக்கலாம். இன்னும் கொஞ்சம் காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். பாருங்க என்ன சொல்றார், லீபனோன் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். இது தீர்க்க தரிசனம். அது ஏற்கனவே இப்போ நடந்துருச்சு. புரியுதுங்களா? பெரிய பாலைவனமாக இருந்தது செழிப்பான வயல்வெளியை இன்னைக்கு இஸ்ரேலில் ஹையஸ்ட்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. எப்படி தெரியல, ட்ரோன். இப்போ எல்லாம் ட்ரோன் கலாச்சாரம் வந்துருச்சு. ட்ரோன்லேயே விதைக்கிறான், ட்ரோன்லேயே அறுவடை செய்கிறான், ட்ரோன்லேயே தண்ணி ஊற்றுறான். இவர் வயலுக்கே போகிறது இல்லையா? யாருங்க? இந்த விவசாயிகள் வயலுக்கே போகிறதில்ல. அப்படின்னா எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு பாருங்க. அதனால தான் இது லீபனோன் ஒரு செழிப்பான காடாக அது மாறிடும். இந்த மாதிரி வரும்பொழுது இஸ்ரேலில் ஒரு அதிசயத்தை நான் பண்ண போகிறேன்னு சொன்னார். தெரியுங்களா? என்ன அதிசயம் தெரியுமா? இஸ்ரேல் ஒரு அதிசயம் நடக்க போதா. இது நாள் வரைக்கும் நடக்காத அதிசயம் இப்போ கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. என்ன அதிசயம்னா ஏசாயா 29:18 வாசிக்கலாம். அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள், குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாக்கி பார்வையடையும். இந்த அதிசயத்தை தான் தேவன் செய்ய போறார். புரியுதுங்களா? அப்போ இத்தனை நூற்றாண்டுகளாக ஒரு செவிடர்கள் இருந்திருக்காங்க. அங்க அவங்க புஸ்தகத்தையே கவனிக்கல. இப்போ இப்படிப்பட்ட செழிப்புகள் எல்லாம் வரும்பொழுது சில தீர்க்க தரிசனங்கள் அவர்களுக்கு சொல்லப்படும் போது செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள், குருடர் இருளிலிருந்து கொஞ்சம் வெளியே வருவாங்களா? யார் தெரியுங்களா இந்த செவிடர்கள்? இதை நம்ம ராஜ்யத்தை குறித்து பார்க்கும்போது உலக ஜனங்கள் செவிடர்களாக இருக்காங்க. அவங்க பார்க்குறதும் இல்லை, அவங்க பார்ப்பாங்க. கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வரும்பொழுது உலக ஜனங்கள் எல்லாருமே வசனத்தை கேட்பாங்க, தேவனுடைய ராஜ்யத்தை நடிக பார்ப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்பாகவே இஸ்ரேல் ஜனங்கள், அது அரியல் படித்தோம் இல்லையா 29ஆம் அதிகாரம், இவங்க முதல் கேட்க ஆரம்பிங்க. இது அதிசயம்ங்கிறார். ஏன்னா கேட்கவே மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து வந்தபோது கேட்கல, அதுக்கு பின்னாடி தீர்க்கதரிசிகள் வந்தபோது கேட்கல, யார் சொல்லி கேட்கல. ஆனால் இப்போ கேட்பாங்களாம். அப்போ புரியுதுங்களா? அந்த செவிடர்கள் யாருன்னா இன்றைக்கி இருக்கிற யூதர்கள். இந்த மாதிரி நிறைய கேட்டதுனால தாங்க நிறைய யூதர்கள் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு வந்திருக்காங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதை குறித்து ஓசியா தீர்க்கதரிசி எழுதும்போது, இஸ்ரவேலே உன் தேவனாய கர்த்தரிடத்திலே திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் அப்படிங்கிறார். அப்போ எதை வச்சு தான் வருவாங்களா? வார்த்தைகளை வச்சு, தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை வச்சு தான் வருவாங்க. கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தலும் சொல்லுவாங்களாம். அப்பொழுது நான் எங்கள் உதடுகளின் காளைகளை நாங்கள் செலுத்துவோம். இதைத்தான் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், அவரே நம்மை பீறினார், அவரே நம்மை அடித்தார், நம்மை குணமாக்குவார், 2 நாளைக்கு பின்பு நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். 2000 வருஷம் முடிஞ்சது, 3ஆம் நாளில் எந்திரிச்சிட்டாங்க. புரியுதுல? ஆனால் என்ன பிரச்சனைனா, எந்திரிச்சிட்டாங்களே ஒழிய இன்னும் முடிச்சிட்டாங்களா? அந்த அறிவு வந்துருச்சா? அதை 3ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது நாம் அறிவடைந்து, பார்த்தீங்களா? அப்பொழுது நாம் அறிவடைந்து. எப்போ அறிவு வரும்? விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவ வசனத்தினாலே வரும். வசனங்களை கொண்டு தான் அந்த அறிவு வரும். புரியுதுங்களா? அப்போது இஸ்ரேல் ஜனங்கள் முதல் முறையாக இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, வேத வசனங்களுக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அறிவடைந்து கர்த்தரை அடையும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாக. புரியுதுங்களா? அருண் உதயம், சூரிய உதயத்தை நோக்கி அவங்க போகிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தை நோக்கி போகிறாங்க. அவங்க கண்ணு கொஞ்சம் திறந்திருக்கு, காது கொஞ்சம் கேட்குது. அதனால தான் பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள். இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நோட்ஸ் எடுத்து சொல்லி கொடுக்குறாங்க தேவனுடைய காரியங்கள் என்னங்கிறது குறித்து. வார் ஃபீல்டில் சோல்ஜர்ஸ் எல்லாம் சங்கீத புஸ்தகங்களை படிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நல்லாவே கேட்பாங்க, நல்லாவே பார்ப்பாங்க. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கலாம்.
நான் உங்களை புறஜாதிகள் இடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசத்திலுமிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு பாருங்க, உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். புரியுதுங்களா? சுத்தமான ஜலம்ங்கிறது என்ன? சுத்தமான சத்தியம். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும், உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். புரியுதுங்களா? உங்களை சுத்தமாக்குவேன் ஆண்டவர் சொல்றார். அப்போ அப்படி சுத்தமாக்கும் போது அவர்கள் நடுவில் ஒரு குரூப் இருப்பாங்க. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் நடுவில் சிறுமையும் எழுமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாய் இருப்பார்கள். செப்பனியா எழுதுறார். இதே தான் சகரியாவில் படிச்சிருக்கோம். பாருங்க, 2 பங்கு வெளியே போயிடுவாங்க, ஒரு பங்கு தேசத்துக்குள்ளேயே இருக்குன்னு படிச்சோம் இல்லையா? அந்த 3ஆம் உலகத்தை வரும்போது 2 பங்கு வெளியே போயிடுவாங்க, ஒரு பங்கு. அந்த 3ஆம் பங்கை நான் அக்குடிக்குட்பட பண்ணி அவர்களுக்கு நான் அவர்களோட இருப்பேன் எல்லாம் சொன்னார் இல்லையா? இதை குறித்து தான் பாருங்கள், ஏசாயா 29 சொல்கிறார் பாருங்க. சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தத்தில் அவர்கள் களி கூறுவார்கள். 22ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை நரம். அப்படின்னு இத்தனை நாள் என்ன ஆயிருக்கிறாங்க? செத்து போயிருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு உயிர் கொடுக்க போகிறார். அதுதான் ஒரு அதிசயத்தை நான் நிகழ்த்துவேன்னு சொன்னேன். அப்போ அவர்களுக்கு உயிர் கொடுக்கும்போது இப்போ பாருங்கள், அவன் என் கரங்களின் செயலாகிய தங்கள் பிள்ளைகள் அதன் நடுவிலே காணும்போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள். கவனிக்கிறீங்களா? ஸோ ஒரு பயமில்லாத ஜனங்க ஒரு பயப்படுகிற கண்டிஷனுக்குள்ளே வர்றாங்கனாலே அவர்கள் வேத வசனத்தை அவங்க என்ன செய்கிறாங்கன்னா முற்றிலும் கேட்பதற்கு ரெடியாக இருப்பாங்க. ஒரு வகுப்பார், ரொம்ப சிறுமைப்பட்ட வகுப்பார். அதனால தான் பாருங்கள், வழி போகிற மனதையுடையவர்கள் புத்திமான்களாகி முறுமிருக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார். ஸோ இது இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுடைய பார்ட்டில் அவரை திரும்பி கொண்டு வரும்போது இந்த கண்டிஷனுக்கு வந்துடுவாங்க. அப்படின்னா இந்த சப்ஜெக்டில் தேவன் நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறார்? தீர்க்க தரிசனம் துல்லியமாக நடக்குது. பெரும் பணக்காரர்களுக்கு மிகப்பெரிய நியாய தீர்ப்பை தேவன் அமெரிக்காவிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார். இனி எல்லா பெரும் பணக்காரர்களுக்கு பிரச்சனை தான். கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் ஏற்கனவே இந்த பிரெஞ்சு புரட்சியெல்லாம் வந்தது கவனிச்சிருக்கீங்களா? பிரெஞ்சு புரட்சி எதனால் வந்தது? பெரும் பணக்காரர் ராஜாக்கள் ராணிகள் எல்லாம் உட்காந்துட்டு ஃபேமிலியோடு என்ன பண்ணுறாங்க, அவங்க பிரெட்டு சாப்பிட்ருக்காங்க, பார்ட்டி நடந்துகிட்ருக்கு. கீழே பொதுமக்களுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கே வழி இல்லை. கீழே கெஞ்சுறாங்க, எங்களுக்கு பிரெட்டு கிடைக்கிறதுக்கு வழி இல்லைங்க, பிரெட்டு கிடைக்கிறதுக்கு வழி இல்லைங்கிற போது அந்த அம்மா, அந்த பிரெஞ்சு நாட்டு ராணி சொல்லிச்சான், பிரெட்டு கிடைக்கலையா, கேக் சாப்பிடுங்க அப்படின்னுச்சான், ரொம்ப கிண்டலாம். அப்போ அந்த ஜனங்கள், அந்த ஏழை ஜனங்கள் எல்லாம் ஆக்ரோஷமாகி அரண்மனைவே சூறையாடினாங்க. கவனிக்கிறீங்களா? இது ஒரு சாம்பிள். இன்னைக்கு அடுத்தது ஒரு போர் வந்தாலோ, ஒரு மகாபெரிய இன்டர்நேஷ்னல் கிரைசிஸ், உலகளாவிய பிரச்சனை வந்தாலோ, சிவில் வார், அதெல்லாம் கட்டாயமாக வரப்போகுது, உள்நாட்டு கலகம் இதெல்லாம் வந்தாலோ, முதல்ல எல்லா ஜனங்களுடைய ஒரு நோக்கம் பணக்காரர் மேலே தான் இருக்கும். போய் அடித்து பிடுங்கிடலாம். இவன் அத்தனை காசை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க? அதனால பெரிய பெரிய பணக்காரலாம் பெரிய பெரிய செக்யூரிட்டி வச்சுருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் தனியாக நடந்து போக முடியுமா? கடத்திட்டு போயிடுவாங்க இல்லையா? அப்போ பாருங்கள், எல்லா பணக்காரர்களையும் அடித்து பிடுங்க போகிறாங்க இன்னும் கொஞ்ச நாள். இது நடக்க போகிற தீர்க்க தரிசனம். அப்போ தான் தெரியும் நம்ம சம்பாதிச்ச பொருளுக்கெல்லாம் மதிப்பு இல்லை. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த பெரும் பணக்காரர்கள் ஒரு நியாய தீர்ப்புக்குள்ளே வர்றாங்களே, இது ஒரு சாம்பிள் தான். இன்னும் கொஞ்ச நாள் இது பெருசளவுக்கு டெவலப் ஆகிடும். அப்போ இதில் நம்ம என்ன புரிந்து கொள்ள வேணும்? கவனிக்கலாம் பாருங்கள். சங்கீதம் 49:12. ஆகிலும் கனம் பொருந்தியவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை. இவ்வளவுதான். இது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும். ஒரு கனம் பொருந்தியவன் அவன் பணத்திலையும் பாரம்பரியத்திலையும் ஆடம்பரத்திலையும் இருக்கான், அவன் நிலைச்சலாம் நிற்க முடியாது. கனம் பொருந்திய மனுஷன் நிலைச்சு நிற்க முடியாது, அவன் அழிந்து போகிற மிருகத்துக்கு ஒப்பாக இருக்கிறான்ட்டான். அப்போ இந்த பூமியில் ஐஸ்வர்யம் என்பது ஒரு குப்பை மாதிரி. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டவரே அப்போஸ்தலனாகிய பவுல், இயேசு கிறிஸ்துவுக்காக என்னுடைய எல்லாத்தையும் சகலமும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன். அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யோபு புஸ்தகத்தில் நம்ம படிக்கும் பொழுது 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்கள். மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் போது அவனுடைய நம்பிக்கை என்ன?
ஆபத்து அவன் மேல் வரும்போது தேவன் அவன் கூப்பிடுதலை கேட்பாரோ? அப்போ பாருங்கள், ஒரு பெரிய அவார்டு ஃபங்க்ஷன் நடக்கும்போது கடவுளை மறந்து பயங்கரமாக குடித்து வெறிச்சிருந்தாங்க. அதே ஜனங்கள் இப்படி ஒரு நெருப்பு எரியும்போது தேவனே அப்பா இந்த நெருப்பு அணையக்கூடாதா கேட்டிருப்பாங்களா இல்லையா? இது இன்னொரு விஷயம் பாருங்கள், கும்பகோணத்தில் அந்த 96 குழந்தைகள் எரிஞ்சது இல்லையா? அப்போ அந்த பெற்றோர்கள் எல்லாம் நம்முடைய கிறிஸ்டியன் நிறைய பேர் போய் ஜெபம் பண்ணுறேன்னு போன போதெல்லாம் சண்டைக்கு வந்தாங்களாம். ஆண்டவர்கள் பற்றி சொல்கிறீங்க, நல்லா சொல்கிறீங்க, அன்புள்ள கடவுள்னு. ஒரு மழையை பெய்ய விட்டுருந்தா அந்த குழந்தைகள் காப்பாற்றப்பட்டிருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்டாங்களாம். உங்கள் ஆண்டவர் பெரிய சக்தி உள்ளவர் தானே, அப்போ ஒரு மழையை பெய்ய விட்டுருந்தா அந்த குழந்தைகள். அதே மாதிரி தான் இப்போ எங்கேயும் பாருங்கள், தேவன் நினச்சிருந்தா ஒரு மழையை பெய்ய விட்டுருந்தா என்ன இருந்திருக்கும்? ஈஸியாக அழிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் அவங்களால அணைக்கவே முடியல இல்லையா? அப்போ இவங்க என்ன தான் பொருள் சேர்த்து வச்சுருந்தாலும் தேவன் நினச்சார்னா இவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. இதை எப்படி சொல்கிறார் பாருங்கள், பிரசங்கியில் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்கள். ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான். கவனிங்க, ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான், ஆகிலும் அப்படி பிரயாசப்படாதிருந்த வேறொருவனுக்கு அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியதாக இருக்கும். இதுவும் மாயையும் மிகப்பெரிய தீங்குங்கிறார். என்னதான் சம்பாரிச்சாலும் அன்றைக்கு நைட் செத்து போயிட்டா அது யாருக்கோ என்ன ஆகிடுமா? சொந்தமாயிடும். ஆகவே நாமெல்லாம் எப்படி இருக்கணும்? திருச்சபையின் பிள்ளைகள், இப்போது நம்ம தேவன் நமக்கு இந்த சத்தியத்தை கொடுத்ததே பெரிய புண்ணியம், வாழ்க்கை கொடுத்ததே பெரிய புண்ணியம். இந்த டைமில் தீர்க்கதரிசிகள் எழுதினாங்க இல்லையா, பெரிய பெரிய மச்சு வீடுகளில் குடியிருக்கிறது காலமா அப்படின்னு கேட்ட மாதிரி இந்த டைமில் நிறைய பணம் சம்பாதிக்கணும், பொருள் வாங்கணும், நிலம் வாங்கணும், சொத்து சம்பாதிக்கணும் என்கிற சூழ்நிலைக்குள்ளே எந்த ஒரு வேதமானவன் இருக்க மாட்டான். ஏன்னா கவனிச்சு பாருங்க, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளிலும் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அப்படி விரும்ப மாட்டாங்க. ஒருவேளை நம்ம அப்படி விரும்பிட்டோம்னா சோதனை, கண்ணி, கேடு, அழிவு, மதிகேடு, சேதம் எல்லாம் வந்துடும். அதுக்கு என்ன பண்ணணும்? போதுமென்ற மனமுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இப்போ நம்ம இந்த சத்தியத்தில் என்ன கண்டுபிடிக்கணும்னா, இப்படிப்பட்ட அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யமே ஒன்றுமே இல்லாமல் போச்சு, தேவனுடைய நியாய தீர்ப்புக்குள்ளே போயிட்டாங்க. நாம் பணத்தை பற்றியாடக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஐஸ்வர்யவான்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு நிர்பந்தம் வந்தது. அப்படின்னா இதே யாக்கோபு தான் ஐஸ்வர்யவான்களை குறித்து எழுதினார். இதே யாக்கோபு புஸ்தகத்தில் 2 ஐஸ்வர்யவான்களை குறித்து எழுதியிருக்கார். அப்போ அவங்களாம் அழியலையே, புரியுதுங்களா? அவர்களும் பெரிய ஐஸ்வர்யவான்கள் தான், அவங்க அழியவே இல்லையே. அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் வாங்கிட்டாங்க. அப்படின்னா அந்த ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள்ங்கிறத கொஞ்சம் பார்க்கணும். அந்த 2 ஐஸ்வர்யவான்களில் ஒருத்தர் யார் என்று சொல்லி கொஞ்சம் கவனிக்கும் போது, அன்புக்குரிய சகோதரர் சொல்லி கொஞ்சம் கவனிக்கலாம். முதல்ல யார் வர்றாங்க? அப்ரஹாம். ஏற்கனவே இருந்த ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் எப்படி இருந்திருக்காங்கன்னு கொஞ்சம் கவனிச்சுன்னா, யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் படித்தோம் இல்லையா, உங்கள் பொன்னும் உங்கள் வெள்ளியும் துரு பிடிச்சது, அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுது, அக்கினியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும் கடைசி நாட்களை நீங்கள் பொக்கிஷத்தை சேர்த்தீங்க. அப்போ பொக்கிஷம் நிறைய சேர்த்துருக்கிறவங்களாம் ஐஸ்வர்யவான்கள் தான். இப்போ நம்ம பார்க்க போகிற ஐஸ்வர்யவான்கள் 2 பேர். ஒருத்தர் அப்ரஹாம், அவர்கிட்ட எக்கச்சக்கமான ஆடு மாடுகள் சொத்து இருந்தது. ஆனால் அவங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டாங்க. என்ன காரணம் என்று சொல்லி கவனிக்கும்போது, இவங்க பாருங்கள், லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிஃபோர்னியா மாகாணத்தில் அவ்வளோ சொத்து இருக்குது, அவ்வளோ பணம் இருக்குது. அப்படியே ஒரு வீட்டை கட்டி அங்கேயே நம்ம பரலோகமாக குடியிருந்துக்கலான்னு நினச்சிட்டாங்க. கடவுளை பற்றி சிந்திக்கல. ஆபிரகாம் எப்படி தெரியுங்களா சிந்திச்சார்? தேவன் சொன்னாரா, உனக்கு நான் ஒரு தேசம், என்னோட இருக்கிறக்கு ஒரு தேசத்தை நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த உலகத்தில் நீ எந்த இடத்தையும் நீ செலக்ட் பண்ணாத என்று சொன்ன ஒரே காரணத்தை ஆபிரகாம் விசுவாசித்து அவ்வளோ பெரிய பணக்காரன், புரியுதுங்களா? யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதியோரத்தில் ஒரு 70 மாடி மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்டி குடியிருக்காம பரதேசியாய் சஞ்சரித்து வந்தான். படிச்சிருக்கமா இல்லையா?
இந்த பூமியில் திருச்சபை ஒருவேளை கொஞ்சம் பணக்காரராக இருந்தவங்க இப்படி தான் இருக்கணும். பரதேசி மாதிரி திரியணும் கடவுளுடைய வேலை செய்கிறதுக்கு. அங்கே ஆபிரகாம் அப்படித்தான் இருந்திருக்கார். அவரும் தாங்க பணக்காரர். அவர் எப்படி இருந்திருக்கார்? தன்னுடைய எதை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய தேவன் சொன்ன விஷயத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பரதேசியாய் தெரிஞ்சார். அதுக்கு என்ன காரணம்? அவர் விசுவாசிச்சார். வாசிக்கலாம் பாருங்க, யாக்கோபு 2:21. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலில் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டார். அவர் கிரியினாலே நீதிமான் ஆக்கப்பட்டார். விசுவாசம் அவனுடைய கிரிகளோட கூட முயற்சி செய்து இவ்விதமாய் பாருங்க, கிரிகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டு, அப்போ தேவனை முழுசா நம்பினார். தன்னுடைய ஐஸ்வர்யத்தை ஆடு மாடுகளை நம்பல. புரியுதுங்களா? தன்னுடைய ஐஸ்வர்யத்தையும் ஆடு மாடுகளை நம்பல, தேவனை நம்பினார். அதான் அடுத்த வசனம் பாருங்க. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேற்று அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? தேவனுக்கு ஃப்ரெண்டு, இவருக்கு என்ன சொத்து வேணுமா? இன்னைக்கு நாமளும் அதான். தேவன் உண்மையாக கூப்பிட்டார் அவருடைய ஊழியத்துக்காங்கிற போது இந்த பூமியில் நமக்குன்னு எந்த சொத்து சேர்த்தாம பரதேசி மாதிரி திரிஞ்சிட்டு இருந்தோம்னா நமக்கும் தேவன் ஃப்ரெண்டு தான். கவனிக்கலாம். கடைசி எப்படி முடிக்கிறார் பார். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரிகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்கள். அப்போது ஆபிரகாமுக்கு விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசத்தை எதன் மூலம் செஞ்சு காட்டினார்னா தன்னுடைய கிரியைகள் மூலம். அவர் தேவனை நம்பினார், தன்னுடைய ஐஸ்வர்யத்தை நம்பலை. இது நம்பர் 1. அடுத்த இன்னொரு ஐஸ்வர்யான் யோபு. அவருக்கு நமக்கு தெரியும் 6000 7000 ஒட்டகங்கள் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ இவர் ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே சாத்தான் அங்கே ஒரு கிரியை செஞ்சு பிரச்சனைக்குள்ளே போகும்போது அவருடைய 3 நண்பர்கள் நீ பெரிய பணக்காரன், ஆனால் நீ ஏழைகளே நீ கவனிக்கல என்று சொல்லி அவரை ரொம்ப குற்றம் சாட்டும் போது அவர் மனசார என்ன சொல்றார்? வாசிக்கலாம் பாருங்க, யோபு 29:12 வாசிக்கலாம். முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளைகளையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன். பாருங்க, இவர் இவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தார். இவர் சொல்றார், நான் இல்லை, நீங்க சொல்றது தவறு. முறையிடுகிற ஏழையும் திக்கற்ற, அப்போ ஏழையா இருக்கிறவங்களை கவனிச்சிருக்கார். அப்ப இவர் ஒரு பணக்காரர், இவர் யாரை கவனிச்சிருக்கார்? ஏழையை கவனிச்சிருக்கார். அதனால இவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு இருக்கிற பணக்காரன் புரியுது, தனக்கு கீழே இருக்கிற யாரையுமே கவனிக்கிறது இல்லை. ஆபிரகாம் தேவனை பார்த்தார், யோபு தனக்கு கீழே இருக்கிற ஏழைகளை பார்த்தார். அவங்க நல்ல குணலட்சணம் வெளிப்பட்டது இல்லையா? இப்போ நம்ம என்ன செய்யணும்? தேவனையும் பார்க்கணும், நமக்கு கீழே இருக்கிற ஜனங்களையும் பார்க்கணும். ஸோ அப்போது யோபுவின் மூலம் தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறார் என்று சொல்லி கவனிக்கும் போது, சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். புரியுதுங்களா? நீ ஒருத்தருக்கு ஒருத்தர் சும்மா குற்றம் சாட்டிட்டு இருக்காதீங்க. நியாயாதிபதி வந்தாச்சு. என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கம் இரக்கம். அப்போது யோபு விஷயத்தில் யோபு தேவனை ரொம்ப அதிகமாக திட்டும்போது தேவன் தன்னுடைய இரக்கத்தை உருக்கத்தை காட்டும்போது அந்த இரக்கமும் உருக்கமும் யோபுக்குள்ளே போனோன்னே அவர் பேசின வார்த்தைகளை எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு தன்னுடைய வாயை மூடிக்கொண்டு பொறுமையாக இருக்கார். தேவனுக்காக பொறுமையாக இருக்கார். அப்படி பொறுமையாக இருக்குது. அப்போது ஒரு ஐஸ்வர்யவானுக்கு அந்த பொறுமைங்கிறது இருக்காது. ஏன்னா அவனுடைய ஐஸ்வர்யம் தன்னுடைய அதை வெளிக்காட்டணுங்கிறதுக்காக அவனுக்கு கோபம் வரும், மூர்க்கம் வரும், எல்லாத்தையும் அடக்கி ஆள விரும்புவான். அந்த மாதிரி ஒரு எண்ணம் கூட வந்தது. ஆனால் பாருங்கள், யோபு அந்த தேவனுடைய குணம் உள்ளே போன உடனே தன் மிகுந்த பொறுமையுள்ளவர். அப்போது ஒரு ஐஸ்வர்யவானுக்கு இருக்க வேண்டியது தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. இந்த உலகத்து ஐஸ்வர்யம் மேல் இருக்கிற நம்பிக்கையை வெளியே விட்டுட்டு தேவன் மேலே நம்பிக்கை, தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பெறுகிற வரைக்கும் எப்படி இருக்கணும்? அந்த நீடிய பொறுமை. இந்த கேரக்டர் தான் இப்போ நமக்கு சொல்கிறார். ஏன்னா ஐஸ்வர்யவான்கள் எப்பொழுதுமே வேறு மாதிரி தான் போவாங்களாம். மேக்சிமம் பணக்காரர் அப்படி தான் இருப்பாங்க. 1 தீமோத்தேயு 6:17 வாசிக்கலாம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாய் இராமலும். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? அப்போ ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் மேக்சிமம் எப்படி தான் இருப்பாங்க? இருமாப்பான சிந்தனை தான் வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லாமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், அதுக்கு அத்தாட்சி ஆதாரம் இப்போ பார்த்துட்டோம். கலிஃபோர்னியாவில் அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம் என்ன ஆயிடுச்சு? இப்போ
ஒரு பூகம்பம் வந்தால் கூட இடிஞ்சு சில சிதிலங்கள் அதில் பார்க்கலாம், தெரியும். பாருங்கள், சிதிலம் தெரியும். ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஏதோ ஒரு பிளெயின் வந்து கீழே விழுந்தா கூட சில சிதிலங்கள் தெரியும். ஆனால் இவங்க வீடு சுத்தமாகவே இல்லை, அப்படியே வாஷ் அவுட் ஆகிடுச்சு. பாருங்கள், நிலையே இல்லைங்க லைஃபு. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கை வைங்க. இனிமேலாவது பாருங்கள், இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பாருங்கள், தேவன் மேல் நம்பிக்கை வைங்க. இப்போ நம்மளையெல்லாம் தேவன் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான்கள் ஆக்கியிருக்காருன்னு படிச்சு இதே யாக்கோபு எழுதுகிறார். இந்த உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள். நம்மெல்லாம் நிறைய விசுவாசம் இருந்துச்சுன்னா தேவனுடைய பார்வையில் ரொம்ப ஐஸ்வர்யம் உள்ளவர். அப்போ நிறைய சொத்து இருக்கிற மாதிரி. அப்போ இந்த சொத்தை நம்ம என்ன செய்யணும்? ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் திருப்பி எல்லாரும் கொடுக்கணும் இல்லையா? இதையத்தான் அடுத்த வசனம் சொல்லும் பொழுது, நன்மை செய்யவும், பாருங்க, நன்மை செய்யவும் நற்கிரிகளில் ஐஸ்வர்யவன்களாகவும். நீங்கள் எதில் பணக்காரராக இருங்க, நல்ல கிரியை செய்கிறதுல பணக்காரராங்க. அதில் வந்து நீங்கள் என்ன ஆயிடாதீங்க, மோசமாயிடாதீங்க. தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாக இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுடைய நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களை நீ கட்டளையிடும் தீமோத்தேயு சொல்கிறார். அப்போது தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு என்னென்ன ஐஸ்வர்யம் நமக்கு தேவன் கொடுத்துருக்காரோ அவைகளை தேவனுடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக, நன்மை செய்களுக்காக தாராளமாக கொடுத்து பழகணும். பெயர் சபையில் இருந்தபோது பாஸ்டர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தவங்க நிறைய பேர் இப்போ இங்கே வந்துட்டு சத்தியத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அப்படியே மறைக்கிறாங்க. கொடுமை. இங்கே தாங்க நிறைய கொடுக்கணும் தேவனுக்காக, அவருடைய ஊழியத்துக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு. இந்த காரியத்தை யார் செய்கிறார்களோ அவர்கள் இந்த சத்தியத்தை சரியாக புரிந்திருக்கிறார்கள். ஸோ அன்புக்குரிய சகோதரர்கள், அப்போ இப்படிப்பட்ட இந்த தீர்க்க தரிசனங்களை நான் நிறைவேறிட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டார். இப்போ என்ன படிக்கிறோம்? இப்போ பணக்காரர்கிட்ட ஜட்ஜ்மெண்ட்டை தேவன் ஆரம்பிச்சிட்டார், ஸ்டார்ட் பண்ணிட்டார். வசனம் இப்போ என்ன சொல்லுதுன்னா, லூக்கா 21:28 பாருங்க. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போதே, இப்போ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கார்ல இல்லையா? நிறைய ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டார். இப்போ இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போதே உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதனால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை, அப்படின்னு என்ன, பூமியை பார்க்காதீங்க, சைடில் பார்க்காதீங்க. பூமியை பார்த்தா பூமி இழுக்கும், உலக பிரகாரமான. சைடில் பார்த்தீங்கன்னா சைட்லேயும் இழுக்கும். மற்ற சகோதரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நியாய தீர்ப்புக்குள்ளே போயிடுவீங்க. அதனால் மேலே பாருங்கள், பிதாவாகிய தேவனையும் கிறிஸ்துவையும் பாருங்கள். பரலோகத்துக்குரியவைகள் பூமிக்குரியவைகள் எல்லாம் மேலானவைகளே நாடுங்கள். ஏன்னா இந்த உலகம் இன்னும் கொஞ்ச நாளத்தில் கம்ப்ளீட்டாக எப்படி ஆக போகுது பாருங்கள். 2 பேதுரு 3:10 கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் விரகதவருமாய் வரும். அது வந்தாச்சு. அப்பொழுது வானங்கள் மடமடவென்று, வானம்ங்கிறது சாத்தானுடைய அரசாட்சி, கவர்மெண்ட்ஸு, பொருளாதாரம் எல்லாம் மடமடன ரெகுலராக அப்படியே போகுது, கிராஜுவலாக போயிட்டுருக்கு. பூதங்கள் வெந்து உருகி போகும், எலிமெண்ட்ஸ், இந்த பூமியில் இருக்கிற அமைப்புகள் எல்லாம் வெளியே போகுது. பூமியும் அதில் உள்ள கிரிகளும் எரிந்து அழிந்து போகும். இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய ராஜ்யங்களே நிறைய நல்லது செய்கிறதுக்காக சில அமைப்புகள் கொண்டு வர்றாங்க. அந்த அமைப்புகள் இன்றைக்கு வரைக்கும் ஃபெயிலியர் ஆகிடும். நம்ம கண் கூட பார்க்குறோம். இந்த அமைப்புகள் எல்லாமே அழிஞ்சிடும். அதில் மிகப்பெரிய அமைப்பு தான் ஐக்கிய நாடுகள் சபை. அது இன்னும் கொஞ்ச நாள் இல்லாமல் போயிடும். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்குது, உலக சுகாதார நிறுவனம், உலகத்தினுடைய சுகாதாரத்தை நிர்ணயிக்கிறது. அதிலிருந்து அமெரிக்கா இன்றைக்கி வெளியே போயாச்சு. கவனிங்க, இல்லை எவ்வளோ நியூஸ் பார்த்துருக்குறீங்க. அப்படியே டேஞ்சர் ஜோனுக்குள்ளே வந்துட்டு இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ரொம்ப டேஞ்சர் ஜோனுக்குள்ளே வரோம். இந்த இடத்துல நம்முடைய பிதாவாகிய தேவனையும் கிறிஸ்துவையும் நம்முடைய அழைத்த அழைப்பையும் உற்று நோக்காம விட்டோம்னா நாம் மகாபெரிய ஆசீர்வாதங்களை இழந்தவளாயிடும். கடைசியாக ஒரு வசனம் வாசி முடிக்கலாம். இப்படி இவைகள் எல்லாம் அணிந்து போகிறதா இருக்கிறபடினாலே நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொள்ளுங்கள். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.